ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 4 பேர் வந்திருக்கோம். இது ஒரு வின்னிங் காஸ்ட்ல வந்திருந்தா ஹாப்பியா இருந்திருக்கும். அவர் என்ன சொல்றது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு லாஸா தான் இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு மைண்ட் வந்து சார் பண்ண ஃபீல்டிங் மேலதான் போகுது. ஷர்துல் தாக்கூர் பவுலிங்ல ரன்ஸ் லீக் பண்ணாலும் அவர் ஒரு ஹை கேட்ச் நல்லா எடுத்தாரு. சார் எனக்கு என்னமோ ஒரு ஆஃப் ஃபிட்டா தான் இருக்காருன்னு தோணுது. அவரு ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு பண்ணியிருக்க ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காக ஒரு டீம்ல ஆடுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஃபீல்டிங் அவர் பாடி அந்த லைன் போட மாட்டாரு. அந்த 10 ரன்ஸ் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ் மாதிரி இருந்தது. லாஸ்ட் ஓவர் ஒரு 17 ரன்ஸ் இருந்தது. ஒரு 25 அபோவ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெஷர் ஆன் எல்எஸ்ஜி தான். 1 hit away மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட் ஓவர். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க. நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேஜ் இருந்து வெளியே போறேன், நீங்க பேசுங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து என்னன்னா அந்த ஜடேஜா நம்ம டீம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லகிஷா ஆடினாரு. அவங்க டீம்ல தேவதத் படிக்கல் will be the difference between CSK and LSG நினைச்சேன். பட் ஜடேஜா வந்து அப்படி ஆயிடுச்சு. ஜடேஜான்ற பாருங்க இவரு சாரி எனக்கு ரொம்ப ரோலிங் ஆயிட்டு இருக்கு சிஎஸ்கே தோத்தனால. தீபக் சார் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு அந்த 6ஆவது மன்னிச்சு விட்டுலாம். கொஞ்சம் கஷ்டம். லைட்ஸ் 4 வந்து காவா விடுறதெல்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அந்த 4 ஸ்டாப் பண்ணிருந்தா கூட 20 ரன்ஸ் ஒரு 21 ரன்ஸ் வந்திருக்கும். ஸோ மேபி தெரியலங்க எனக்கு. ஐம் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் ப்ராபப்ளி. இன்னும் இப்போ எனக்கே வந்து ஒரு டவுட் வந்துருச்சு சிஎஸ்கே பிளே ஆஃப் போவாங்களா இல்லையான்னு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டன் வித் மை பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். இல்ல, பூரான் போனதுக்கு அப்புறம் சீரியஸ்லி வந்து எனக்கு என்ன தோணுச்சு, பூரான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சான்சஸ் நல்லாவே ஓப்பன் ஆயிருந்தது. இந்த தீபக் கூட 4லாம் வந்து அவரு கான்பிடென்டே இல்லாம இருக்காரு இந்த சீசன்ல. ஒரு எச்சு போது, அதுவும் டீப் மிட் விக்கெட் டீப் பேக்வர்ட் பாயிண்ட் வந்து நல்ல டீப்பா வச்சிருக்காங்க. கைக்கே போற போல விட்டாருங்கிறது அன்அக்செப்டபிள் தான் சீரியஸ்லி. அண்ட் அது 6 தான். அவர் ஓவர் டூ பண்ணி ஓவர் ஹைட்டா எகிரி தான் கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி ஒரு 4 வேற மிஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, ஆல்ரெடி ஷர்துல் தாக்கூர் ஓவர்ல ஒரு 4 மிஸ் பண்ணுவாரு. அப்பல இருந்தே அவர் அதே பாயிண்ட்ல தான் வச்சிருந்தாங்க. அவரை கான்பிடென்டே இல்லாம ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. கிஷோர், நீ வா சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு, நீ பேசு. கரெக்ட். 2 4 ஒரு 6 கேட்ச் மிஸ் பண்ணாரு. அதை தாண்டி இன்னொன்னு நடந்தது. சிவம் டூபேவும் பாயிண்ட் ஒரு கேட்ச் விட்டாரு. அதை பிடிச்சனால ஸ்டாங்கிஸ் அப்பயே அவுட். ஸோ ரொம்ப ஃபீல் ரொம்ப மோசம். தோனியும் எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. நாங்க அதான் பேசினேன் நானும் என் ஃப்ரெண்டும். என்ன தோனி ரியாக்டே பண்ண மாட்டாரு, எதுவுமே பேச மாட்டாரு. லாஸ்ட் கூட எதுவுமே பேசிக்கல. அப்படியே போயிடுச்சு, கையை விட்டு போனமா போயிடுச்சு. வேற எதுவும் சொல்ல முடியல. ஃபீல்டிங் தான் சொதப்பிட்டாங்க, மற்றபடி இந்த பேட்டிங் போலிங்ல எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. அவ்வளவுதான். தீபக் சார் தான் ஒரு பிளண்டர்னா பிளண்டர். அது இந்த மாதிரி கேம்ஸ்ல இது சின்ன சின்ன விஷயங்கள் தான் டிஃபரன்ஸ். நான் யூஸ்வலா டீம் கேம் பரவாயில்ல, நானே சொல்லுவேன் கேட்ச் ட்ராப் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு. பட் கேட்ச் டிராப் 2 4 ஸோ 14 ரன்னா ஒரு 2 சிங்கிள் விடுங்க, 12 ரன் விட்டுருக்காரு. அது 6 வேற ப்ரோ. கேட்ச் டிராப் பண்ணதோட போயிருந்தா பரவாயில்ல, அது ஒரு 6 வேற. 14 ஸ்ட்ரெயிட்டாவே அவரு 2 ஓவர் போட்டு எவ்வளவு ரன் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கொடுத்த ரன்னோட 16 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வச்சு செய்ய போறாங்க இன்னைக்கு உள்ள வாங்க. ஆமா, தோனி கம்ப்ளீட்லி அப்செட். தோனி பொதுவா தீபக் சார் வந்து ஆக்சுவலி நம்ம வின் பண்ண ஃபைனல்ஸே அவர் காட்டிட்டு இருப்பாரு. ஒரு கேட்ச விட்டியடான்னு சுப்மன் கில் கேட்ச விட்டுருப்பாரு. நேரா வந்து ஸ்ட்ரெயிட்டா கிரீஸுக்கு நேரா அம்பையர் கிட்ட நின்றுட்டு இருப்பாரு ஸ்கொயர்ல. கைக்கு வர கேட்ச விடுவாரு. அவரு அவ்வளவு ரன் அடிப்பாரு சுப்மன் கில். சோ அது இப்போ இனிமே தீபக் சாருக்கு 11th சான்ஸ் இருக்குமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல இருக்கும். சும்மா தோனியை போய் ஏதோ பண்ணுவாங்க. சரி, எனக்கு அதை விட 17 of 6 வித் பவுலர் லைக் ஃபிஸ் அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன ஆச்சு அவருக்கு? அதே அவங்க போட்டு அடிக்கிறாரு, யாரும் அவர்கிட்ட போய் பேச மாட்டேங்கிறாங்க. அதே ஷாட் அப்ப அடிக்கிறாரு, அதே பால் அது அடிக்கிறாரு, அதே பால். எனக்கு தெரியல. எனக்கு ஃபீல்டுமே ஒண்ணுமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. பால் எல்லாம் கேப்ஸ்ல போயின்னு இருக்கு. அது ஒரு சேப்பாக்ல விளையாட மாதிரி எனக்கு தெரியல சீரியஸ்லி. மேபி துஷார் தேஷ்பாண்டே கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிஸ் அதே போடுறாரு, அதே போட்டுட்டு இருக்காரு. ரேவந்த், அவங்களோட இனிஷியல் தாட்ஸ் வாங்கப்பா. அதான் ப்ரோ, சிஎஸ்கே பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் வந்து 2nd செஞ்சுரி, சிவம் துபேவும் வந்து மேக்ஸிமம் 24 balls 60+ ரன்ஸ் அடிச்சாரு.
பவுலிங் பொறுத்த வரைக்கும் முஸ்தபிசர் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காரு ப்ரோ. 3.3 51 ரன்ஸ்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அவரோட பவுலிங் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ நீங்க 3.3 51 ரன்ஸ் என்னதான் தீபக் சஹரோட மிஸ்ஃபீல்டிங் கேட்ச் டிராப் அதெல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு 51 ரன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ப்ரோ. 211 அடிச்சுட்டு 51 ரன்ஸ் 3.3 ஓவர்ஸ்ல கொடுக்கறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அவர் ரொம்ப ப்ரெடிக்டபிளா போயிட்டாரு. முஸ்தபிசர் பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் சொன்னாலும் லைக் முஸ்தபிசர் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காரு. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஃபர்ஸ்ட் பாலே அதுக்கு தான் நின்னாரு. நீ ஒன்னு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுவாரு இல்ல ஸ்லோயர் ரன் ஏதாவது போடுவாரு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளவுதான். ஓகே, நான் வரேன். ஆக்சுவலி எனக்கு இன்னொன்னு ஒரு இது இருக்கு. ருத்ராஜ் கேக்வாட நம்ம வந்து அவர் கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கும், அதனால பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போறாருன்னு நினைச்சோம். ஆனா பேட்டிங்ல நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஆனா பிரசாத் ப்ரோ ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்காரு ஒவ்வொரு மேட்சும் அவர் ஸ்பின்னர்ஸை நம்ப மாட்டேங்கிறாருன்னு. அது பிக் டைம். ஆக்சுவலி நம்ம ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல இருக்கோம். இப்போ இன்னமும் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்காம 2 ஸ்பின்னர்ஸ் சேர்த்து 4 ஓவர் போடுறது ஒரு கிரைம் மாதிரி இருக்கு எனக்கு. அதுவும் சேப்பாக்கல. அப்புறம் உங்களே சென்டர் ஸ்டேஜ் எடுத்து வரேன், நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ரொம்ப அப்செட் நானுமே அதுல. ஆமா, ஸ்பின்னர்ஸ் என்ன ஜடேஜா ரன் போனா கூட போட்டுமே. அட்லீஸ்ட் நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அந்த லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு முன்னாடி ஜடேஜா கொடுத்தா கூட ஓகேன்னு தான் நினைச்சேன். ரெண்டுமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ். ஸ்டாயினிஸ் அண்ட் ஜடேஜாக்கு வந்து கிரேட் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. என்ன ப்ரோ 0 for 1. அப்புறம் கேஎல் ராகுலும் அடிக்கல. போன மேட்ச் யார் அடிச்சாங்களோ 2 பேருமே அடிக்கல. அதுக்கப்புறமா அப்புறம் தேவதத் படிக்கல் ஒரு 3 ஓவர் சூப்பரா சாப்பிட்டாரு. 18 balls ஏதோ 15 or 14. அதுக்கப்புறமும் நம்ம தோத்தா தெரியல ப்ரோ. எனக்கு எங்க நான் என்ன 18 ball 11 runs அவருன்னு நினைக்கிறேன். ஏதோ 18 balls 11 runs. நான் நினைச்சேன் அவர் வச்சு அப்படியே ஆடி இருக்கலாம்னு நினைச்சேன். அவர் பாட்டுக்கு பாவம் சிங்கிள் அடிப்பாரு, கொஞ்சம் டஃப் அடிப்பாரு, அப்பப்போ எட்ஜ் வாங்கி ஒரு 4 போகும். சோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா பூரன் விக்கெட் எடுத்தோடனே கிரேட் ஹோப் இருந்தது. பட் எப்போ அந்த தீபக் சஹர் கேட்ச் விட்டாரோ அப்பவே அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் எட்ஜ் விட்டு ஒரு 4. சோ எனக்கு தெரியல, மேபி எனக்கு ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா, அங்க ஆக்சுவலி வந்து ஃபிஸ் வந்து 18th ஓவர் போட்டுட்டு இருக்காரு. ஸ்டாயினிஸ் இல்ல இந்த சைடு இருக்காரு. அவர் தட்டி கொடுத்து எப்படி இருந்தாலும் ஷாட்டுக்கு தான் போறாரு, சிங்கிள் ஓட போறதுன்னு தெரியும். அப்பயும் ஏன் வந்து அவரு நல்லா குத்தி அவருக்கு போட்டு ஒரு 6 அடிக்கிறதுக்கு விட்டாருன்னு எனக்கு தெரியல. மேபி கேட்சுக்கு போலாம்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு புரியல. கண்டிப்பா கேட்சுக்கு தான் போயிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ ப்ரோ, ஸ்பின்னர்ஸே வந்து ஒரு மரியாதையே இல்ல மாதிரி இருக்கு. சாண்ட்னர் வெளில உட்காந்துருக்காரு, மதீஷா பத்திரானா உள்ள உட்காந்துருக்காரு. நம்ம தோனியை நம்ம நிறைய திட்டுவோம், ஏன் இவர் பத்திரானா ஆடிட்டு இருக்காரு, ஏன் தீக்ஷனா ஆடிட்டு இருக்காரு நம்ம ரொம்ப திட்டுவோம் தோனியை. பட் இப்பெல்லாம் அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் கோல்டு டிசிஷன்ஸ். 3.3 51 ஆடி இருக்காரு. அதே பத்திரானா ஆடி இருந்தா 4 overs 35 runs 0 wickets கொடுத்திருப்பாரு, which is okay. ராஜஸ்தான் அதானே பண்றாங்க. அஸ்வின் எங்க விக்கெட் எடுக்கிறாரு? அஸ்வின் எல்லாமே 4 overs 28, 4 overs 35, 4 overs 32. ஆனா விக்கெட் எடுக்கல, ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கிறார். அந்த மேட்டர், அந்த விஷயம் தீக்ஷனா பண்ணுவாரு. தீக்ஷனாவை வந்து கோல்டு ஆக்சுவலா. ஆனா இவர் என்ன பண்றாரு, வி பேக்னு டமால் அடிக்கிறாரு. தோக்க வேண்டிய மேட்சே கண்டிப்பா கிடையாது. ஒரு ஹீரோயிக் கேம் இது, அவ்வளவுதான். I think இதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டா just going, எனக்கு தெரியல சிஎஸ்கே chances of getting to the playoffs looks like very bleak. ஏன்னா இப்ப எஸ்ஆர்எச் ஆடுவாங்க. எஸ்ஆர்எச் அகைன் கிரேட் கான்பிடன்ஸ். நம்மால வேற டாஸ் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு. நிறைய டியூ வருது செகண்ட் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் திருப்பி கிங்ஸ் லெவன் பஞ்சாப், அப்புறம் ஜிடி, அப்புறம் ஆர்சிபி. 5-6 கேம்ஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see, இன்னும் 6 கேம் தான் இருக்கு. பாப்போம். 6ல 4 ஜெயிக்கணும். you never know ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா வந்து மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து முஸ்தபிசர் வந்து பங்களாதேஷ்க்கு அவ மேட்ச் ஏதோ போறாருன்னு நினைக்கிறேன். சோ ஒரு ஃபாரின் போலர் வரதுனால மேபி அவர் போறது நல்லதுதான். ஏன்னா இன்னொரு இங்கிலாந்து போலர் வராரு. சோ அதுல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஆக்சுவலி எனக்குமே என்ன தோணுது, அவரு மே ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டோம், முன்னாலே டீம் காம்பினேஷனை மாத்தி பார்க்கலாமோன்னு தோணுது. ஆக்சுவலி பிக் டைம் ஃபிஸ்ஸுமே வந்து இப்போ விக்கெட்ஸுக்கு வரவே இல்லை. அண்ட் ஆமா, லீக் ஓவரால் லீக் பண்ற ரன்ஸ் அந்த இது போயிருச்சு. பிச்சஸும் மாறிடுச்சு. மார்ச்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல, டியூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரோட ஆஃப் கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோ டெலிவரிஸ் வந்து பிக் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காரு. ஸோ டைம் டு சேஞ்ச் த பவுலிங் லைன் அப்னு தான் தோணுது எனக்கு. பத்திரானா
மும்பைக்கு நம்ம சொன்னதே திருப்பி நமக்கே வர மாதிரி இருக்கு. பும்ராவை வச்சு ஆடுற மாதிரி நம்ம 10 ரன் மட்டும் வச்சு ஆடிட்டு இருக்கோம். வாங்க ப்ரோ, எதுவும் சொல்ல வந்தீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஜடேஜா 4, தீக்ஷனா 4, 8 ஓவர் அங்க போட்டோம். அலிபாய் ஆடுறாரா, அலிபாய் வந்து ஒரு 3 ஓவர் 2 ஓவர் நடுவுல தள்ளிட்டோம். அப்புறம் பத்திரானாவோட 4 ஓவர் இருக்கு, 15 ஆயிடும். ஓகே, மிச்சம் 5 ஓவர் இவங்க 2 பேரும் போட்டோம். யாரு, அந்த தீபக் சஹாரோ ஷாதுல் டாக்கூர். தேஷ்பாண்டே கண்டிப்பா ஒரு 2 ஓவர் போடுவார், 3 ஓவர் போடுவாரு. அதுக்கப்புறம் 2 ஓவர் தீபக் சஹார். அப்படி யாருக்கா அடி வாங்குறாரா தீபக் சஹார், மிச்சரை கூட்டுவாங்க. இன்னைக்கு நல்ல மூவ், மிச்சல் 1 டவுன் வந்தாரு, ஹி லுக் டிச்சி. பட் நான் என்ன நினைச்சேன்னா, மிச்சல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவர் இன்னும் பேஷ் பண்ணல, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி அப்புறம் டமால் அடிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 டவுனே வந்துட்டாரு, ஏர்லி விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்துட்டாரு. பட் ஓவரால் பேட்டிங்ல அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. மிச்சல் கொஞ்சம் ஃபயர் பண்ணிருக்கான், பட் தட்ஸ் ஓகே. ஜடேஜா நான் இன்னொரு என்ன பாசிபிலிட்டி நினைச்சேன்னா, ஜடேஜா வந்து கொஞ்சம் சாப்பிட்டாரோ ஓவரா. மேபி அந்த ஜடேஜா அந்த 16 or 17 பால் சாப்பிட்டாரு. மேபி சிவம் டுபே கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிருந்தா அங்க கொஞ்சம் 15 or 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம், தெரியல. சோ இது கூட ஒரு பாசிபிலிட்டி தான். பட் கேமுக்கு அப்புறம் நம்ம பாசிபிலிட்டி இது எதுன்னு பேசிட்டு இருக்கலாம். பட் சின்ன சின்ன எரர்ஸ், சின்ன காம்பினேஷன் எரர்ஸ் இது. அண்ட் ஆல்சோ நான் என்ன கேப்டன்சி பத்தி யோசிக்கிறேன்னா, ருத்துராஜ், கெய்க்வாட் அண்ட் தோனி என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அவரு அப்படிதான் தோனி வில் டூ. எல்லாருமே சொல்லுவாங்க, ஓ திஸ் லுக்ஸ் லைக் a very batting track, we shouldn't play spinners. அப்ப கரெக்டா தோனி வந்து மோயின் அலி, அதுக்கப்புறம் தீக்ஷனா, அதுக்கப்புறம் ஜடேஜா இறக்குவாரு. போர்ட்ரஸ் ப்ரோ எப்படி நாங்க டிஃபெண்ட். ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் ஐ திங்க் ஹீஸ் பேக்கிங் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மோர். இப்போ டியூ ஃபேக்டர்னா புக் கிரிக்கெட் ஓகே ஃபைன், டியூ ஃபேக்டர்னா நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவர் கொடுக்க கூடாது. ஜடேஜா சாம்பியன் ஸ்பின்னர் ப்ரோ, சாம்பியன் ஸ்பின்னர், நல்லா போட்டுட்டு இருந்தாரு ப்ரோ. அவரை ஏன் போட விடல, ஐ ஸ்டில் டோன்ட் நோ. ஸ்ரீ சேப்பாக்லாம் இஸ் சச் a wicket that 160 175 சிஎஸ்கே அடிப்பாங்க. அந்த ஸ்பின் சோக், அந்த 11-12 ஓவர் ஸ்பின் சோக் போட்டு சிஎஸ்கே அந்த டிஃபெண்ட் பண்ணுவாங்க. 150 ரன்ஸ் ஆப்போனன்ஸ் வந்து இறக்குவாங்க. சோ அந்த மாதிரி இருந்த ஒரு டீம் ப்ராபப்ளி ஒரு நியூ காம்பினேஷன், நியூ ஜென் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராபப்ளி ஐ திங்க் சிஎஸ்கே will definitely should learn from the mistakes and next game தீக்ஷனா or சாண்டனர் ஆடணும். இப்போ கண்டிப்பா அவங்க தீக்ஷனா தான் ஆடுவாங்க. இப்போ தீக்ஷனாவே எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு பிச்சுக்கு. கரெக்ட் ப்ரோ. ஆக்சுவலி நானுமே என்ன சொல்ல வந்தேன், இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை பேக் பண்றாரு. இப்போ மிஞ்சி போனா எவ்வளவு ரன் கொடுத்துருப்பாங்க ஜடேஜா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 ரன் கொடுத்துருப்பாரா? 53 ரனுக்கு போறாரு. அந்த 45 ரன்னுக்கு, அந்த 53 ரனுக்கு இந்த 45 ரன் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு. 3 ஓவர் போட்டு அவர் ஒரு 38 ரன்னு, ஷர்துல் தாக்கூர் ஒரு 2 ஓவர் போட்டு 30 ரன்னு. அப்படி போறதுக்கு அண்ட் இவரு ஓவர் ரேட்லயும் போட்டு கொடுப்பாரு. ஒரு 1.5 நிமிஷத்துல ஓவர முடிச்சிருவாரு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள. சோ எனக்கு என்னமோ அந்த ட்ரிக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால ஜடேஜா வந்து ஒரு 2 6 அடிச்சா ஒரு 2 பால் மாட்டாது ப்ரோ. சர்ன்னு ஃபாஸ்டா போட்டுருவாரு, இடுப்பு போடுவாரு, 30 சிங்கிள் ஓடுற மாதிரி இருக்கும். கிஷோர், எனி பாயிண்ட்ஸ், சான்ஸ் இருக்கா சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்க்கு? பிளே ஆஃப் கன்ஃபார்ம் வாய்ப்பு நிறையவே இருக்கு, அது பிரச்சனையே இல்ல. முதல்ல முஸ்டாபிஸ் சொல்லணும்னா, அவர் நோட்டீஸ் பிளேட்ல இருக்காருங்க. அவரை போயிட்டு நீங்க நல்லா போடணும், விக்கெட் நல்லா எதிர்பார்த்தா எப்படி முடியும்? 1 மாசத்துல போறாரு, நோட்டீஸ் பிளேட்ல இருக்காரு. அப்ப அவரெல்லாம் நீங்க நம்ப தேவையில்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 ஃபாஸ்ட் பாலர் வச்சுட்டு வந்துட்டாங்க. 5 ஃபாஸ்ட் பாலர் 2 ஸ்பின்னரு. 10 இன்னிங்ஸ்ல அவங்க டீம்ல நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸே ஓவர் கொடுக்காம நிறுத்தினால கைக்வாட் அந்த மைண்ட் செட்ல இங்கேயும் நம்ம பண்ண வேணாம், நம்ம ஃபாஸ்ட் வச்சே போய்க்கலாம் அப்படி நினைச்சிருப்பான்னு தான் தோணுது. கண்டிப்பா தோனி இருந்துன்னா போட வச்சுட்டு இருப்பாங்க. அதுதான். அதோட வேற இவங்களோட போலிங்க பேசுறதுக்கு முன்னாடி 24 வயசுல பண்ண வேண்டியதை 34 வயசுல பண்ணுகிறார் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். அப்ப அடிக்க வேண்டிய செஞ்சுரி இப்ப அடிச்சுட்டு இருக்காரு. அதோட வேற லாஸ்ட் 2 சீசன்ஸ் தான் வந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு அவர் ஓப்பனிங் 1 டவுன் ஆடின்றவரு, அங்கேயும் இப்படிதான் அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, அவர் நல்ல அளவு சூட் ஆகி அடிச்சு முடிச்சிட்டார் மேட்ச். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல சொல்றதுக்கு. பட் இப்போ சிஎஸ்கே கூட இப்போ அடுத்த டீம்ஸ் மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குமா? எனக்கு அது ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இது 4 அடிச்சிடலாங்க, 6ல 4 அடிச்சிருவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அடிச்சிருவாங்க, அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கே கைக்கு வந்த மேட்ச் தான் விட்டு போயிருக்காங்க. அது ஒரு சில ஆல்ரெடி போன மேட்ச் இல்ல, சாரி, ஆல்ரெடி விக்கி சொன்ன மாதிரி போன மேட்ச் மாதிரி தான். ஸ்டீஃபன் பிளமிங்கோ தோனியா உட்காந்து பேசுவாங்க, என்ன தப்பு பண்ணாங்கன்னுவாங்க. அதாவது பேசிட்டு போனாங்க. அடுத்து ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிட்டு போனாங்க. பஞ்சாப்லாம் அவங்களுக்கு ஆடு, ஆர்சிபியும் ஆடு. குஜராத் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்கள மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அதனால ஈஸி. 2 மேட்ச் டோட்டல் 4-4 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எல்லாம் வந்துடும் கன்ஃபார்மா. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்களா இல்லாட்டி யூ திங்க் இட்ஸ் 50-50 தானா ப்ரோ? வாட் டு யூ ஃபீல்? இல்ல, எஸ்ஆர்ஹெச் தோட்டாலும் 5-4 வின் பண்ணா போதும்னு சொல்ல வரேன் நானு. ஏன்னா 6ல 4 வின் பண்ணா போதும். அப்பயும் 2 தோக்கிறதுக்கு வாய்ப்பு, தோத்தா பரவாயில்லன்ற சிச்சுவேஷன் தான் சென்னை இருக்காங்க. கண்டிப்பா 4-4 ஜெயிக்கணும், 6-6 ஜெயிக்கணும், இன்னும் அந்த மாதிரி வரல. மும்பைக்கான பிரச்சனை இன்னும் வரல. அவங்க இன்னும் ஒரு மேட்ச் தோத்தாலும் 4-4 ஜெயிக்கணும்னு அவங்களும் நின்று இருக்காங்க.
அதுக்காக தான் இப்பயும் ஒரு மேட்ச் தோக்குறாங்கன்ற மாதிரி தான் போகுது. அதுக்காக ப்ராப்ளம் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த மாதிரி சென்னை ஆனதே இல்லையா? நான் ஒரு நிமிஷம், ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன். சிஎஸ்கே வந்து மிச்ச டீம் கிட்ட ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஒண்ணு மட்டும் கான்பிடென்டா இருக்கேன், எஸ்ஆர்எச் கிட்ட கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. நான் முன்னாடி சொன்னதை ரிப்பீட் பண்றேன், எஸ்ஆர்எச் தான் டீம் டு பீட். ஸோ அவங்கள நம்ம வின் பண்ணாதான் நமக்கு அந்த மொமெண்டம் திருப்பியும் கெயின் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த கேம்ப்ல. ஸோ அதுக்காகவே எஸ்ஆர்எச் வின் பண்ணுவாங்க. ஆனா பிபிகேஎஸ் கிட்ட ஒரு மேட்ச் உதப்படுவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி அவேல அடிப்படலாம் தெரியல ப்ரோ. ஹோம்ல கஷ்டம், பட் அவேல வேணா தெரியல. அது தரம்ஷால தோனியோட கிரவுண்டு, கண்டிஷன்ஸ் ஃபேவர்டு, தெரியல. மேபி எஸ்ஆர்எச்சோட, பட் எஸ்ஆர்எச்சோட ஐ டோன்ட் நோ, மேபி என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்க எஸ்ஆர்எச்சோட சிஎஸ்கேக்கு? இல்ல, நானே ஏன் எஸ்ஆர்எச் சொல்றேன்னா, இப்போ எல்லா டீமும் பார்த்து அலறிட்டு இருக்காங்களா, அப்படி ஒரு டீம் நம்ம வின் பண்றோம்னா நம்மள பார்த்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் யூஸ்வலி. ஆனா என்ன இது எல்லாமே வந்து தோனி நம்ம இத்தனை வருஷம் பார்த்து தோனி இப்படி நினைப்பாரு, இப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ணி பண்ண முடியும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நான் சொல்றேன். ஆனா இது வேற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதுதான் ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது. சப்போஸ் ஒரு இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் இருந்தா மேட்சை வந்து திருப்பியும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. தோனி அதை பண்ணல. என்ன பண்றாரு, நான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியாது. அடுத்த சீசன் நான் டக் அவுட்ல கூட உட்கார மாட்டேன்னா தெரியாது. டீமுக்கு என்ன நல்லது, பிரான்சைஸ்க்கு என்ன நல்லது, டூ யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ லேர்ன் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஜடேஜா ஓவர் கூடன்னு சொல்லாமையா இருப்பாரு, மொயின் அலிக்கு ஓவர் கூடன்னு சொல்லாமையா இருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கமெண்ட்ஸ்ல வந்து நம்மள திட்டுவாங்க, டியூ இருக்கு கொடுத்தா ஸ்டாயினிஸ் இப்படி அடிப்பான், பூரான் எப்படி அடிப்பான். ஒரு மிஸ் ஹிட், ஒரு நல்ல ஃபீல்டர் அந்த இடத்துல நின்னாங்கன்னா கேட்ச் தான். ஸோ தோனி எவ்வளோ டைம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்ப அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ருத்துராஜன் தோணுது. ஃபிளெமிங், பிராவோ, இவங்க எல்லாம் சொல்ற ஒரு காம்பினேஷன் அண்ட் அவங்க எல்லாம் சொல்ற இன்புட்ஸை வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி ருத்துராஜ். ஆனா அந்த டைம் அவுட்ல போயிட்டு கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுக்குறாரு, இது இப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிக்கலாம், அதை காட்டுறாங்க டைம் அவுட் முடிஞ்சோடனே. அங்க மட்டும் தான் ஒரு டிஸ்கஷன் நடக்கிற மாதிரியே தெரியுது தோனிக்கும் ருத்துராஜ்க்கும். யாராவது பேசணும்னா வாங்க, நான் சென்டர் ஸ்டேஜ் எடுத்துட்டு. ஓகே, இப்போ அது கரெக்ட். ஓவர் எப்படி கொடுக்கணும்ன்றது சொல்லணும்னா கூட பரவாயில்ல. அந்த லாஸ்ட் 8 ஓவரோ 6 ஓவரும் ஒரு ஃபீல்ட் செட்டப் கரெக்டா பண்ணவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர், ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர், அந்த 2 பேர் சும்மா தான் இருந்தாங்க. அந்த கேப்ல ரன்னே போல. அங்க 2 பேர் சும்மா வச்சுட்டு கூட அவங்க தலைக்கு மேல தான் அடிச்சுன்னு இருக்காரு. ஃபீல்டரை மாட்டவே இல்லை. அப்பயே ஃபீல்டரை மாட்டினாங்கன்னா அங்கேயும் டூபே ஒரு ஓடி போயிட்டா கேட்ச் பிடிச்சிருக்கலாம். அங்கேயும் மிஸ் பண்ணாரு டூபே. அதோட பாயிண்ட்லயும் கேட்ச் மிஸ் பண்ணாரு. அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட் செட் எதுவுமே பாயிண்ட்ல எப்போ அது சொல்லுங்க, கவனிக்கல. எப்போ என்ன கேட்ச்? ஷர்தால் டாக்கூர் ஒரு நிமிஷம், தூபேக்கு வந்தது டைரக்டா சான்ஸ் கிடையாது. அவரு ஓடி போயிருந்தா பிடிச்சிருக்க முடியும், அவ்வளவுதான். அவருக்கு நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன் இன்னைக்கு, ஒண்ணுமே மிஸ் பண்ணல. சோ எனக்கு தூபே கைக்கு வந்த கேட்ச விட்ட மாதிரி எனக்கு தெரியல. பாயிண்ட்ல அடிச்சிட போய் பாரு, இல்ல பாயிண்ட்ல அடிச்சிட போய் ஹைலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி கை வச்சா கேட்ச், அவ்வளவுதான். அங்க பேசாம நீ நல்ல ஜடேஜாவோ இல்ல யாராச்சும் நிக்க வச்சுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரிதான் நீ லாங் ஆன்ல நிக்க வைக்கலாம், ஓடணும். ஓடாம இருக்கிறவங்களை லாங் ஆன்ல நிக்க வச்சா பிரயோஜனமே இல்லை. அதுவும் ஓடினா கேட்ச் தான். போய் பார்த்தா கன்ஃபார்ம் ரீப்ளேல பாத்தீங்கன்னா தெரியும், 2 கேட்ச் தான். ஃபீல்டர் கரெக்டா வைக்கல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதேனா தீபக் சா இருக்கும், கேட்ச் தான் அதுவும். அந்த மனுஷனும் ஒழுங்கா ஃபீல் பண்ணல. அந்த ஃபீல்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் மொயின் அலி நின்னாரு, அதுக்கப்புறம் கேப் 4 போகுதுன்னா டக்குன்னு தூக்கி மொயின் அலி பின்னாடி போட்டுட்டா 2 ரன். அதையும் பண்ணல. ஸ்டாயினிஸ் மறுபடியும் அதே கேப்ல தான் அடிக்கிறாரு. அதனால ஃபீல்டு கூட மாட்டாம அப்படியே போட்டுனே இருந்துட்டாங்க. எதையுமே பேசவே இல்லை, ஒண்ணுமே நடக்கல. சீக்கிரமா முடிச்சணும்னு பார்த்தாங்களா ஓவர. என்ன அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் சென்னை கிட்ட இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். I am completely out of words, bro. ஜாஸ்தி பேச மாட்டேன். But I want CSK to perform better against SRH. But maybe அதுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் மேட்ச் யாரோட bro? SRH ஓட சண்டே. CSK நெக்ஸ்ட் மேட்ச் SRH தானா? SRH ஓட. அதான் SRH பேசிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி SRH are playing RCB. அவங்க ஒரு நல்ல மொமெண்டம்ல வருவாங்க. ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டமோட ஒரு 5 days பிரேக் 6 days பிரேக் மாதிரி இருந்திருக்கும். இப்போ இது பேக் ஆஃப் த மைண்ட்ல பிளே பண்ணிட்டே இருக்கும். அடுத்த மேட்ச் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் வருவாங்க. ஸ்டில் அடுத்த மேட்ச் வின் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஃபிஸ் ஆடுவாரா அடுத்த மேட்ச்? சொல்லுங்க ப்ரோ. ஃபிஸ் ஆடுவாரா? ஃபிஸ்ஸா எனக்கு தெரிஞ்ச ஃபிஸ்ஸ வந்து ரெஸ்டே பண்ணிட்டு
கிளீசன் சப்போஸ் வந்துட்டு இருந்தாருன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் கிஷோர் சொன்ன மாதிரி நோட்டீஸ் பீரியட்ல இருக்கவங்களுக்கு புது புது ப்ராஜெக்ட் ஏன் குடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரேவந்த் உங்களோட தாட் சொல்லுங்க. ப்ரோ அதேதான் ப்ரோ, கண்டிப்பா வந்து தீக்ஷனா வரணும் ப்ரோ. 3 ஸ்பின்னர்ஸ் வச்சிருந்தா அது ஒரு நல்ல ஒரு பவுலிங் சைடுக்கு ஒரு சம அட்வான்டேஜ் ப்ரோ. லாஸ்ட் மேட்ச் நம்ம பஞ்சாப் ஜிடியோட கூட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சாய் கிஷோர், ரஷித் கான், நூர் அகமது 3 பேருமே சேர்ந்து அப்படியே மேட்ச் டேக்கான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் அட்டாக், இதுக்கு ஈக்குவலான ஸ்பின் அட்டாக் வந்து சென்னைட்டையும் இருக்கு. ஸோ அதை அவங்க கண்டிப்பா கொண்டு வரணும். இந்த மேட்ச் கொண்டு வராதே ஒரு டிலே தான். ஸோ மேபி ஆனா எஸ்ஆர் சென்னைக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணாலும் அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வேற விளையாடணும். யாரு நம்ம சிஎஸ்கே தானே? அது ஹோம்ல தான் 3:30 கேம். சோ மேபி இருந்தாலும் ஒரு அன்பிட்டபிள். பட் கிஷோர் சொன்ன மாதிரி ஐ திங்க் அடுத்த ஒரு 5ல 4 ஜெயிச்சா போதும் அந்த மாதிரி தான் நான் பேசிட்டு இருந்தோம்ல. அப்படி இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் ஆயிரும்னா, எல்எஸ்டி குஜராத் அவங்கள கூட வந்துட்டாங்களா கூட ரேஸ்க்கு ரன் ரேட்ல பிரச்சனை ஆகும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வின் பண்ணிட்டா போதும். அப்புறம் இப்போ ரேவன் சொன்ன மாதிரி ஸ்பின் தேவைதான் குவாலிட்டியா. ஆனா அடுத்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கு 3 ஸ்பின்னர் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அபிஷேக் சர்மாவும் சரி, டிராவிஸ் ஹெட்டும் சரி குவாலிட்டியா ஆடுறாங்க. மார்க்ரமும் சூப்பரா ஸ்பின் ஆடுவாரு, கிளாஸும் சூப்பரா ஸ்பின் ஆடுவாரு. அதனால நம்ம போன மேட்சை பார்த்தோம் குல்தீப் யாதவ் எப்படி எடுத்தாருன்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா. அதனால அடுத்த மேட்சும் ஃபேஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணா பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். பட் வெயிட் தான் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் டிஃபர் ஆகிறேன். எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நீ அந்த பிட்ச்ல பாத்தீங்கன்னா பிட்ச் தான் மேட்ரு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஓவர்ஸ்ல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கிளாஸ்ல அமைதியா நிக்கதான் வச்சிருந்தாங்க. நிதிஷ் ரெட்டி வந்துதான் ஸ்ட்ரைக் பண்ணி அடிச்சிருப்பாரு. இல்ல நீ சொல்ல 5 பேரையுமே சொன்ன, நீ 5 பேரையுமே சொன்ன. அபிஷேக் சர்மா அதெல்லாம் 3 ஸ்பின்னர் அதிகம்டா. நான் அவரு இப்ப 3 ஸ்பின்னர் சொன்னாரு, அதுக்காக நான் அதிகம்னு சொன்னேன். 2 பேர் பேட்ல சொன்னேன். 3 ஸ்பின்னர்ஸ் தான் ஜடேஜா, தீக்ஷனா அண்ட் மோயின் அலி. அவ்வளவுதான். மோயின் அலில 4 ஓவர் இல்ல 2 ஓவர் மேபி. ஜடேஜா தீக்ஷனா வேணா யாருக்கு நல்லா போடுறாங்களோ அவங்க ஒரு 4 ஓவர் போடலாம். பார்க்கலாம். ஓகே. ஏன்னா தீக்ஷனா வந்து தூக்கிலாம் போட மாட்டாரு, ஒரு மாதிரி எரிவாரு. அண்ட் ஆல்சோ சென்னை வந்து ஒரு 78 மீட்டர்ஸ் பவுண்டரிஸ்லாம் இருக்கு அந்த சைட்ல எல்லாம். சோ பாப்போம் அது எப்படி. மேபி தெரியல. அவங்க எனக்கு நம்பிக்கையே இல்ல ப்ரோ. நான் சும்மா இனிமே நார்மலா தான் பார்க்க போறேன். இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி முஸ்தபிசூர் அதுவும் அவன் ஆட்டிடியூடும் பிடிக்கல. ஏதோ பண்றாரு, ஏதோ போடுறாரு. ஐ டோன்ட் நோ. ஒரு டிஸ்கஷனே இல்ல. ஒரு எவ்வளவு டிஸ்கஷன்ஸ் நடக்கும், லைக் என்ன பண்ணலாம் அங்க இங்க. அட்லீஸ்ட் பிளேயரோட மைண்ட்லயாவது இருக்கும். ப்ரோ ஆல்ரெடி எல்எஸ்ஜி ரேஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. 10 பாயிண்ட்ஸ் பிளஸ் ரன் ரேட் வேற டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் கன்ஃபார்ம் தான். ஆர்ஆர், கேகேஆர், எல்எஸ்ஜி. இந்த 4வது ஸ்பாட்டுக்கு தான் இந்த நிலைமை சிஎஸ்கேக்கு வந்துருச்சுங்கிறது. ப்ரோ ஆர்ஆர், கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் ப்ரோ, எல்எஸ்ஜி இல்ல. சாரி கேகேஆர். ஆமா எஸ்ஆர்ஹெச். ஆனா இப்ப என்னன்னா எல்எஸ்ஜி வந்து 10 பாயிண்ட்ஸ்க்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்களா? சாரி 10 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ் போயிருந்தாலும் அவங்களோட ரன் ரேட் நம்மளை விட கம்மியா தான் இருக்கு. அவங்க மைனஸ்ல தான் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இல்ல மைனஸ் இல்ல ப்ரோ. இந்த மேட்ச் வந்து பிளஸ்ல வந்துருச்சு. 0.14 நம்ம 0.4 சம்திங்ல இருக்கும். பரவாயில்ல. அவங்களுக்கு இந்த ஆர்ஆர் ரோட்லாம் கேம் வருதுன்னு நினைக்கிறேன் நடுவுல. சோ கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஏதோ சொல்ல வந்தேன், எனக்கு தெரியல ப்ரோ. ஜஸ்ட் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்களே பேசுங்க ஏதாவது பாயிண்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலி என்னன்னா தீக்ஷனா வந்து நம்ம நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. திருப்பியும் என்னன்னா தீக்ஷனா ஆடினது ஒரு வின்னிங் காம்பினேஷன்ல இருந்தாருங்கிறது தான் இப்ப திருப்பி வருது. அவரு விக்கெட்ஸ் எடுக்காட்டியும் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. சோ அததான் மிஸ் பண்றாங்கன்னு தோணுது இப்ப சிஎஸ்கே. எனக்கு அடுத்த மேட்ச் கண்டிப்பா தீக்ஷனா வரும் ப்ரோ. சொல்லுங்க சாரி சாரி. என்னதுன்னா லாஸ்ட் இயர்லாம் தீக்ஷனா பவர் பிளே நல்லா போட்டிருக்காரு ப்ரோ. அவர் எல்லா லீக்லயுமே பவர் பிளேல பவுல் பண்ற பவுலர் தான். மேபி ஒரு ஸ்பின்னர் வந்து பவர் பிளேல பவுல் பண்றது. ஸ்ரீலங்காவே கூட ஒரு ஓவர் 2 ஓவர் பவர் பிளேல போடுவார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே. சோ கண்டிப்பா அவரை அடுத்து கொண்டு வரணும். சோ கொஞ்சம் ரொம்ப டஃப் தான் ப்ரோ பண்ணுவோம். 6 out of 4 அப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணாம 6 out of 6 தான் ப்ரோ நம்ம போய் ஆகணும். ஏன்னா ரொம்ப காம்படிஷன். ஆமா அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா எனக்கு இந்த
4 வின் பண்ணா நெட் ரன் ரேட் வந்துரும்ன்றதுதான் தோணுது. அண்ட் நான் முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தேன், எல்எஸ்ஜி மேட்ச் வந்து பெரிய குரூஷியல். மும்பை தோத்தால் ப்ரோ வந்து சொன்னாரு, நான் அந்த கட்டை கூட போட்டிருந்தேன் இன்ஸ்டால. இவங்க மும்பை மட்டும் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா ஒரு கஷ்டம் தான் அப்படின்னு. சிஎஸ்கேவும் எல்எஸ்ஜி கிட்ட தோத்தா கஷ்டம் தான் சொன்னேன். ஸ்டில் நான் என்ன சொல்றேன், எஸ்ஆர்எச் கிட்ட வின் பண்ணுவாங்கன்றத நான் முதல்ல இருந்து கான்பிடென்டா இருக்கேன். அது சொதப்பிட்டாங்கன்னா மேபி எனக்கு ஒரு டவுட் வரும் சிஎஸ்கே மேல. அண்ட் நான் கொடுத்த 4 டீம்ல சிஎஸ்கே கிடையாது. மேட்சஸ் ஐ மீன் டீம் காம்பினேஷன்ஸ் அண்ட் பிளே ஆஃப்ஸ் யார் போவாங்கன்னு பிக் பண்ண 4 டீம்ல சிஎஸ்கே கிடையாது. ருத்ராஜ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்கன்ற பட்சத்துல. ஆனா என்னைக்குமே மை ஹார்ட் வில் கோ ஃபார் சிஎஸ்கே. அவங்க வின் பண்ணி வரணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னன்னா ஒரு மொமெண்டம் வேணும். இப்படி 2 மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் தோத்து 2 மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச் தோத்துட்டு இருந்தா அவங்களுக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுது, எஸ்ஆர்எச் கிட்ட வின் பண்ணும். கண்டிப்பா இன்னைக்கு நல்லா பண்ணி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கே நல்லா பண்ண சீசன்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங்கும் 1 டவுனும் கிளிக் ஆகும். அது இந்த இயர் ஆகல. பவர் பிளேல ஒரு மேட்ச் கூட இன்னும் அவங்க விக்கெட் விடாம ஆடவே ஆடல. 6 ஓவர் முடிக்கதான் முடிக்கல விக்கெட் லாஸ் பண்ணாம. 8 மேட்சஸ் ஆடி இருக்காங்க, 11 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்காங்க பவர் பிளேல. யாராவது பேசணும்னா வாங்க, சென்டர் ஸ்டேஜ் எடுத்துட்டு வரேன். என்ன ப்ரோ? இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன் ரச்சின் ரவீந்திரா. பார்த்தா ரச்சின் ரவீந்திரா உட்கார வச்சிட்டாங்க. அஜிங்கிய ரஹானே இத பத்தி தான் பேசணும், மிஸ் பண்ணிட்டேன். ஆமா ப்ரோ, சொல்லுங்க. பாதி ஃபிட் இல்ல அஜிங்கிய ரஹானே. பட் ஸ்டில் ருத்ராஜ் கேக்வாட் ஒரு சைட்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு ப்ரோ. சோ மேபி அது இவனுங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ அதுதான் எஸ்ஆர்எச்சோட வந்து இதெல்லாம் கொஞ்சம் க்ரூஷியல் ஃபேக்டர்ஸா இருக்கும். அண்ட் ஆல்சோ எஸ்ஆர்எச்சோட வின் பண்ணி சிஎஸ்கே பேட் பண்ணுவாங்களா இல்லாட்டி பவுல் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இவ்வளவு மேட்ச் சிஎஸ்கே பேட் டாஸ் லூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் எஸ்ஆர்எச்சோட சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஐ திங்க் தேல் பி போலிங் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். அப்படி சிஎஸ்கே டாஸ் தோத்தாலும் இட்ஸ் தெரியல. மேபி எஸ்ஆர்எச் வந்து சேஸ் பண்ற போது கொஞ்சம் டங் டங் ஆடுற ஒரு மாதிரி ஒரு பிரஷர் ஃபீல் பண்ற ஒரு சைடு தான் நினைக்கிறேன். ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டு அவங்க டார்கெட் என்ன இருக்கு? அவனுக்கு முன்னாடி அடிச்ச ஸ்கோர் தான் இருக்கு. நான் முன்னாடி வந்து 270 அடிச்சிருக்கேன்னா நான் 280 அடிக்க போறேன். நான் 267 அடிச்சிருக்கேன்னா 277 அடிக்க போறேன். இப்படி ஆடிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஆட சொன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த கிஷோர் சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, எஸ்ஆர்எச் வந்து ஒரே ஸ்விங்ல தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு நீ சொல்லுவியா ரெஸ்பெக்ட் கொடுக்குறான பவுலருக்குன்னு. செகண்ட் ஹாஃப்ல நீ கொடுத்துதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா டார்கெட் கண்ணு முன்னாடி நிக்குது. ஒரு ஓவருக்கு எத்தனை ரன் அடிக்கணுங்கிறத பார்த்து அதுக்கு கால்குலேட்டிவா இந்த பவுலருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ அதை பண்ணாதவங்க சஃபர் ஆகாதான் செய்வாங்க. எஸ்ஆர்எச் அப்படிதான் மாட்டிப்பாங்கன்னு தோணுது. பட் எனக்கு இப்போ ஸ்லைட்டா கொஞ்சம் பயமா இருக்கு சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போவாங்க. மேபி கிஷோர் இஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் ஹேவிங் ஹிஸ் வேர்ட்ஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் இந்த மேட்சே எப்படின்னா நினைஞ்ச சரி இந்த மேட்ச் ஜெயிச்சா எஸ்ஆர்எச் கூட கொஞ்சம் அப்படி டம்பிள் ஆனா கூட பரவாயில்ல. கிங்ஸ் லெவனோட 2 மேட்ச் பேக் டு பேக் இருக்கு, அதுல ஜெயிச்சிடலாம், அதுக்கப்புறம் அப்படியே போயிடலான்னு. பட் ஐ டோன்ட் நோ ப்ரோ. நான் ஆக்சுவலி டாஸ் பார்க்கல. ரச்சின் ரவீந்திராவை என்ன பண்ணணும்னு சொன்னாங்க? ரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா இல்ல ஏதாவது இன்ஜுரி காசுன்னு சொன்னாங்களா? யாராவது பார்த்துட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா கிரிக்கெட்ல பார்த்தா அது மாதிரி எதுவுமே இல்ல. ஆமா, ஒண்ணுமே சொல்ல. ரச்சின் இஸ் அவுட் அண்ட் இவர் டேரல் மிச்சன் கம்ஸ் இன். அவ்வளவுதான், ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். எனக்கு என்னன்னா ஐ டோன்ட் நோ ப்ரோ, மேபி ஜஸ்ட் அவுட். அண்ட் எனக்கு திருப்பி என்ன சொல்ல தோணுது, நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு ஆஃப் ஃபிட் ரஹானே ஆஃப் ஃபிட் சாரை வச்சு ஆடுறாங்கன்றது சர்ப்ரைசிங்கா இருக்கு. சான்சஸ் கொடுக்குறாங்க, ஓகே, ரெப்யூட்டேஷன் இருக்கு, ஓகே. ஆனா என்னன்னா ஒரு கான்பிடென்ட்டா நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற நிலைமையில இருக்க மாதிரி தெரியல அஜிங்கிய ரஹானே இப்ப பண்றப்ப. நம்ம ப்ரீ மேட்ச் ரிவ்யூல சொன்னோம் அவர் தயார்னு போஸ்ட்லாம் போட்டிருக்காரு, மேபி ஒரு பிக் இன்னிங்ஸ் கம்மிங் அவுட்டோ அப்படின்னு. ஸ்டில் அவர் ஷார்ட்ஸ் பாக்குறப்ப லாஸ்ட் சீசன் மாதிரி ஒரு டச்ல இல்லைன்னு கிளியரா தெரியுது. I think this may be a off season for CSK தான் நினைக்கிறேன். because things are not going very favorable. and also நம்மளுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி, தோனி இல்லாட்டி இதுதான் CSK அட்லீஸ்ட் ஃபார் சம் இயர்ஸ் ஸ்டில் CSK கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ருத்ராஜ் கேக்வாட் இஸ் வெரி நியூ டு கேப்டன்சி. இவ்வளவு பெரிய பிரான்ச்சைஸ் அவர் லீட் பண்றாரு, புது ஒரு டீம். அப்கோர்ஸ் மகாராஷ்டிராக்கு எஸ் கேப்டன். பட் அவர் கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணி தான்
பண்ணுவாரு, கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லீட் பண்றாருன்னு சொல்லிட்டு. சோ ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம கொஞ்சம் அஜிங்கா ரஹானே போட்ட மாதிரி தயாரா தான் இருக்கணும். ஈவன் இஃப் சிஎஸ்கே டசன்ட் கோ டு தி பிளே ஆஃப், வி ஷுட் லைக் பேக் them அண்ட் just be with them. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆக்சுவலா வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். பட் இப்போ வந்து ஐம் லைக் ஜஸ்ட் 60-40 சிஎஸ்கே கோயிங் இன்டு தி பிளே ஆஃப். ஏன்னா மேபி காம்பினேஷன் கொஞ்சம் இடிக்குது. அண்ட் ஆல்சோ ருத்ராஜ் கேக்வாட் இஸ் நாட் ட்ரஸ்டிங் his spinners. சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் known for backing their spinners, and spinners are their match winners when it comes to chasing or defending a target. So இந்த ரெண்டு தான். ஸோ ஒன்ஸ் ஹர்திக் பாண்டியா ரியலைஸ் பண்ண மாதிரி ரோஹித் சர்மா தான் கெத்துன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கேக்வாட் ஷுட் ரியலைஸ் சரி ஸ்பின்னர்ஸ் கேன் வின் அஸ் குட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா எல்லா மேட்சும் அடி வாங்குறாரோ இல்லையோ 4 ஓவர் அவர் போட்டு தான் ஆகும். ஜடேஜா அட்லீஸ்ட் ஒரு 4 ஓவர் போடணும். அண்ட் தீக்ஷனா மேபி ஆட வச்சா சிஎஸ்கேல கன்ஃபார்ம் 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் ஆடணும். தீக்ஷனா அடி வாங்கினா கூட அவர் ஒரு 3 ஓவர் அண்ட் மோயின் அலி 1 ஓவர், அவர் இல்லாட்டி தீக்ஷனா 2 ஓவர், மோயின் அலி 2 ஓவர், அட்லீஸ்ட் ஒரு 8 ஓவரா ஸ்பின் போடணும். அடிக்கிட்டோம் கண்டிப்பா மாட்டுவாங்க. ஏன்னா ஒரு எல்பிடபிள்யூ ஒரு மிஸ் இட்டு போகாம இருக்காது. அந்த வகையில பாக்குறப்போ சஞ்சு சாம்சனே எவ்வளவு பேட்டர். அவர் வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் நம்புறாரு, என்ன நிலைமை இருந்தாலும் 4 ஓவர் நான் கம்ப்ளீட் பண்ண வைப்பேன்டா. ஆனா இன்னொரு என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்க 5 பவுலர் கூட தான் போறாங்க, போட வச்சுதான் ஆகணும். ஸ்டில் அவரு அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க கிளவர் ஸ்பின்னர்ஸ் தான், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. நம்ம ஒருத்தவங்க உள்ள எடுத்து வந்து போட்டிருக்கோம். இப்போ மொயின் அலி எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு? பேட்டிங் ஆடல, ஓவர் 2 ஓவர் போட வைக்கிறாங்க. அப்ப என்ன நினைச்சு மொயின் அலியை எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்குவாட்லனே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் இன்னைக்கு போட்டு காட்டினாங்க ஸ்டாட்ஸ், அப்பதான் தெரியுது 2 பேர் தான் ஆடிட்டு இருக்காங்க சிஎஸ்கே பேட்டிங்கு. கீழே வந்து தோனி ஒரு குயிக் ஃபயர் 20-15 ஆடிட்டு இருக்காரு. ஸ்கோர்ஸ் போட்டு காட்டுறாங்க சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப். இவரு ருத்ராஜ் கேக்வாட் 242 என்னமோ, தூபே 311. அதுக்கடுத்து ஹையஸ்ட் ஸ்கோர் யாருன்னு நினைக்கிறீங்க? ரச்சின் ரவீந்திரா 141. இப்படி ஒரு நிலைமையில இருக்கு. அந்த 3rd ஹையஸ்ட் ரன் கெட்டர்ல இருக்கவங்களே இன்னைக்கு டிராப்பும் பண்ணியாச்சு. அப்ப எப்படி போகும் தெரியல. அண்ட் பேனிக் பட்டன் முன்னாடி அழுத்துற மாதிரி இருக்கு. ஒரு அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இருக்க தூபே இருக்கப்போ அவருக்கு ஹைடா இவரை அனுப்புறாங்க, ஜடேஜாவை அனுப்புறாங்க. அதுக்கு மொயின் அலி அனுப்பலாம்ல. அவர் ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்டா தானே இருக்காரு, நம்பர் 2 நம்பர் 3ல. எனக்கு ஒன்னும் புரியல. சாரி, 2 டவுன் 3 டவுன்ல. அதுதான் நான் கூட ஜியோ நல்லவேளை ரவீந்திரா இவரு ஜடேஜா அவுட் ஆயிட்டாரு, இல்லாட்டி இன்னும் வந்து நம்மளுக்கு பயங்கரமா பேக் ஃபயர். ஐ திங்க் 16 of 18 ஏதோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பேக் ஃபயர் ஏதோ இந்த மாதிரி 19 of 14 நினைக்கிறேன். சாரி 14 of 19 சாரி, அந்த மாதிரிதான் ப்ரோ. அதுதான் நினைக்கிறேன். இவங்க வந்து பேசிக்ஸே விடுறாங்க ப்ரோ. ஏன்னா வந்து போன மேட்ச் ஜடேஜா ப்ரமோட் பண்ணாங்க, தூபே கரெக்ட் யாருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஏன்னா போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் அந்த ரவி பிஷ்ணா அண்ட் கிருணால் பாண்டியா வந்து கொஞ்சம் நிறைய 6 ஓவர்ஸ் ஏதோ போட்டாங்க. மேபி ஜூபே கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா அவரை டேக் ஆன் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா இப்போ தோனி ஜஸ்ட் கம்பேர் பண்றேன், எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் வாட் கம்ஸ் இன் தி கமெண்ட்ஸ். தோனி ஒரு பேட்டிங் லைனப் வச்சாருன்னா அதே பேட்டிங் லைனப் தான் இருக்கும். நீ நம்பர் 1னா நீ ஓப்பனிங்கா நீ தான் ஓப்பனிங் ஆடுவ, நீ நம்பர் 3யா நீ நம்பர் 3 தான், என்ன இருந்தாலும் நீ நம்பர் 3. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது இங்க மேல திடீர்னு ரிஸ்பி ஆடுறது, திடீர்னு ரிஸ்பி டிராப் பண்றது, அப்புறம் ஜடேஜாவை நம்பர் 4 இருக்கிறது, திடீர்னு தூபேவை நம்பர் 4 எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அன்னைக்கு 16 ஓவர்ஸ் அவுட் ஆயிட்டாரு, டேரல் மிச்சல் வராரு திடீர்னு, அவருக்கு அவர் ரோலே கிடையாது அங்க. சோ மேபி ருத்ராஜ் கேக்வாடும் சொல்றேன், ஒன்னும் லைக் சொல்ல முடியாது. மேபி அவர் வெரி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தி டோர்னமெண்ட் அண்ட் கண்டிப்பா நம்ம பேக் பண்றோம். பட் அதான் பட் as a fans பேக் பண்றோம் சொல்லிட்டு சில மேட்ச் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் தோத்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே இப்போ எந்த வைப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, ஜடேஜாவை கேப்டன்சி பண்ணிட்டு இஷ்டத்துக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க பாருங்க. திடீர்னு சாண்ட்லர் 1 down ஆடிட்டு இருப்பாரு, சாம்கரன் ஓப்பனிங் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அந்த வயசுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பதட்டத்தை காட்டிட்டு தான் இருக்காங்க சிஎஸ்கே. கிஷோரம் எல்லாம் கரெக்ட், பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேசுற எல்லாமே கரெக்ட். இன்னைக்கு ஜெயிஸ்டா இதை பத்தி பேசியிருக்க மாட்டோம். நாம அகைன் சொல்றேன், இன்னைக்கு நீங்க பேட்டிங் சொல்றீங்க, அந்த பேட்டிங் மறுபடியும் போய் ரீப்ளேல விக்கெட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா தெரியும். ராணி அவுட் ஆன ஸ்லாட்ல போட்ட பால் மிஸ் ஆயிடுச்சு. டேரல் மிச்சல் அடிச்சதும் மொக்க பால், ஓகேங்களா. எஸ்டாக்கரும் அவுட் பண்ணது அதுவும் மொக்க பால். அவங்க நல்லாவே போடல, நல்லா போறதுனால தான் பின்னாடி இருக்கவங்க அடிச்சாங்க. இவங்க 3 பேருக்கு மாட்டியிருந்தா இவங்க 3 பேர் கேம் ஆட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாட்ஸ் இன்னைக்கு நல்லாதான் யோசிச்சு நல்லாதான் எடுத்துன்னு வந்தாங்க. அங்க மிஸ் ஆனதுனால தான், அதுதான், வேற எதுவுமே இல்லை. அவங்க எதுவுமே மாத்தவே வேணாம், இதே ஃப்ளோல போனாலே எல்லா மேட்ச் ஆடிடுவாங்க.
ஹார்ட் லக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு முதல் 3 பேருமே பயங்கரமான ஹார்ட் லக் தான், கிளீனா ஹார்ட் லக் தான். ஆனா வந்து அவங்க ஒழுங்கா ஆடாம போயிட்டனால இவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இல்லவே இல்ல, முதல்ல அவங்க நல்லாவே போடல, ஓவரே நல்லா போட்டு நல்ல பால் விக்கெட் வேணும்னா ஓகே. இவனுங்களா தேவையெல்லாம் போய் ஆடணும் சொல்லி போய் ஆட்டாங்க. இப்ப அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாவே அடுத்த மேட்ச் ஆடிடுவாங்க. அதோட அடுத்த மேட்ச்க்கு கன்ஃபார்ம் டீக்ஷனா தேவைப்படுவாரு. ஆனா ஓப்பனிங் 2 விக்கெட் அவர் கைட்டிடுவார் கண்டிப்பா. ஆஃப் ஸ்பின் வித் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு போயிடலாம். இன்னைக்கு டோட்டல் நான் ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுவேன், அந்த நோட்டீஸ் பிளேயர் தான் சொல்லுவேன் காண்டி. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆன பேட்டிங்கோ இல்ல ஜடேஜாவெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஜடேஜா அவுட்டையும் போய் பாருங்களேன், ஒண்ணுமே இல்ல அந்த பால். தேவையில்லாம அவரே பேட் விட்டு அவரே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு, இல்ல அவரே அடிச்சிருப்பாரு கன்ஃபார்மா. ஏன்னா அவ்வளவு பவுலிங் ஒண்ணுமே லைன் அப் சுத்தமா போடல எதுவுமே. இவரு கைக்வாடுக்கு ஒரு 6 கொடுத்துட்டு டாட் போடுறாரு. அப்புறம் சிங்கிள் மாறிண்டா ஜடேஜா அடிச்சிருப்பாரு, டூபே அடிச்சிருப்பாரு. அவங்கவுங்க டைம் எடுத்து அடிக்கிட்டாங்க. அதனால நான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி நம்ம என்னதான் பேசினாலும் நல்லா ஆடி இருக்க முடியும், யாராலும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு அவங்க நல்லா போடல, இன்னைக்கு அவங்களுக்கு செட்டே ஆகல, ஃபர்ஸ்ட் பிச்சே செட் ஆகல. அதே மைண்ட் செட்ல இவங்களும் போட்டாங்க, அதுதான் பண்ண பெரிய தப்பு. அவங்க என்ன ஃப்ளோ பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ அதே பேட்டர்னை சென்னையும் ஃபாலோ பண்ணிடுச்சு. அந்த தப்பு மட்டும் ரெக்டிஃபை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது யார சொல்றதுன்னு தெரியல, யாரோட ஃப்ளோ, பிராவோவா இல்ல கைக்வாடு யோசிச்சாரா தெரியல, அவ்வளவுதான் சொல்லல. ஏன்னா பிராவோவும் கைக்வாடு கூட நிறைய கான்வர்சேஷன் நடந்தது, காதுக்குள்ள போய் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் 17 of 6 வித் டெப்த் பவுலர் லைக் முஸ்தபிசூர் டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் தான் நினைச்சேன். ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் 6 போனோடனே கூட இவர் நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாம் போடுவாரு, ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுவாருன்னு தான் நினைச்சேன். பட் அங்கேயே போட்டுட்டு இருக்காரு சொன்ன மாதிரி. ஒன் அதர் டே மேபி அதெல்லாம் யாக்கரா போயிருக்கலாம், ஸ்டாயினிஸ் அவுட் இருக்கலாம். ஒரு க்ளோஸ் எல்பிடபிள்யூ கால் மிஸ் பண்ணாரு ஸ்டாயினிஸ், அவுட் சைட் லைக் அந்த பத்திரனா போடுவாரு அந்த யாக்கரு, இன்ஸ்விங்கிங் யாக்கரு. பட் அது ரொம்ப ஒரு க்ளோஸ் கால் தான். சோ ஆக்சுவலி நான் கிஷோர் சொன்ன சொல்லுங்க கிஷோர். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே பவர் பிளே விக்கெட் எடுத்துட்டா முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன், அதையும் பண்ணிட்டாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவா ஸ்டாயினிஸ் வந்துட்டாரு, அதைதான் அவங்க ரீட் பண்ணாம போயிட்டாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ், அதான் சொல்லணும். அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் பிடிக்காம போயிட்டாங்க. அதையும் பிடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் எப்பயும் ஆடிட்டு இருக்கும், கூடானால வந்து அவ்வளவுலாம் ஃபைட் பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் தான் அவங்க பண்ண மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரச்சனையே இல்லை, ஓப்பனா சொல்லணும். மறுபடியும் போய் நல்லா பார்த்தாலே தெரியும், பால் நல்லா பேட்டுக்கு பட்டது. இவங்களாம் ஆட ட்ரை பண்ணி விக்கெட் விட்டாங்க, ஆனாலும் பின்னாடி வந்து நின்ட்டாங்க. இல்ல அந்த பின்னாடி வச்சிருக்கேன், நான் வரேன். சரி சொல்லு. ஆக்சுவலி நான் வந்து என்ன சொல்றேன், நீ சொல்ற வின் பண்ணி தான் பேசியிருக்க மாட்டோம்னு. ஆனா நான் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் வந்து இன்னைக்கு பிரசாத் ப்ரோ கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். இது அன்லைக் சிஎஸ்கேவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு மூவ்ஸ்லயுமே. அண்ட் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், வின் பண்ணி தான் பேசியிருக்க மாட்டோம்னா நீ ராஜஸ்தானை வந்து பேசிட்டே தான் இருக்க, ஒரு நாள் மாட்டிப்பாங்க அப்படிதான் நான் சிஎஸ்கேவையும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி மூவ்ஸ் போயிருக்கு, இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்களே தவிர்த்து இந்த மாதிரி மூவ்ஸ் திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிளே ஆஃப்ல போய் கோட்டை விடுவாங்க. இன்னைக்கு நான் தப்பான ஷாட் ஆனதுக்கும் ஒரு ரீசன் சொல்றேன். டேரல் மிச்சலை இறக்கிட்டாங்க, போன மேட்ச் டிராப் பண்ணிட்டு இந்த மேட்ச் சேர்க்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவர் நேஷனல் கேம் ஆடல, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பேட்டை விட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்து 10 பால்ஸ் அவர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அப்புறம் தான் ஆடுவாருன்னு. அடுத்த மேட்ச் நம்ம இருக்க மாட்டோமோங்கிற பிரஷர் இருக்க மாதிரி இருக்கு. ஜடேஜாவும் திடீர்னு 4 நம்பர் 2 இறக்குறாங்க, சாரி 2 டவுன் இறக்குறாங்க. போன மேட்ச் ஏன் ஆடினாங்கன்னா விக்கெட் கொஞ்சம் ஆடினாங்க. அங்க ஃபார்ம்ல இருக்க தூபேவை நம்பாம ஜடேஜாவை அனுப்புற மாதிரி இருக்கு. அப்போ நம்பாம இல்ல, ஓவர்னு ஒண்ணு இருக்குடா, டூபே அந்த ஓவர் ஆடுவார்னு அவங்க மைண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்கடா. அதை மாட்டி இறக்குனா அவரும் பூரான் பண்ற மாதிரி பண்ணிடுவாருன்னு ஒரு டவுட். ஸ்கோர் வந்துருச்சா, டூபே எங்க இருக்கணுமோ இறக்கி ஸ்கோர் அடிச்சிட்டாங்களா, அதெல்லாம் பாப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் போடும், இன்னைக்கு எத்தனாங்களா, விஷ்ணு எத்தனார்ல, குருணால் பாண்டியா எத்தனார்ல, டூபே ஒன்னே. அதுதான் அங்க பயமே. அந்த பயத்தெல்லாம் அவங்க நல்லாவே தான் பாத்துக்கினாங்க. அதனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் கன்ஃபார்ம் பிரச்சனையே இல்ல. அடுத்த மேட்ச் கண்டிப்பா சரியா இறங்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி இவங்க ஓப்பனர்ஸே ஆடுறோம், ஓப்பனர்ஸ் நல்லா ஆடி இருப்பாங்க. அவங்க எல்லாம் தேவையில்லாம பேட்டை விட்டு நல்லா சொல்றீங்க. நீ குட் லைன்ல போட்டு கீப்பர் கேட்ச் கொடுத்திருந்தா நானே வேஸ்டா சொல்லிருப்பேன். ஸ்லாட் பால் அந்த தேவையில்லாம பேட்டை விட்டு அவுட் ஆகிட்டு போனா, அதனால வேஸ்ட் எல்லாம் சொல்லவே மாட்டேன், ஹார்ட் லக்குன்னு தான் சொல்றேன். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், அவங்க காம்பினேஷன் பிரசாத் ப்ரோ சொன்னார்ல, எனக்கும் அதே பாயிண்ட் தான் இருக்கு. நான் இவ்வளவு வருஷம் சிஎஸ்கே பாத்துட்டு இருக்கிறதுனால கூட நான் இதை திருப்பி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஸ்லாட் வந்து ஃபிக்ஸ் ஆகாம இருக்கிறதால அந்த ஸ்லாட்ல நம்ம பேரை பதிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கு ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம். அது அவங்களோட நேச்சுரல் கேம் மாதிரி தெரியல எனக்கு, அதனாலதான் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு நானும் நினைக்கிறேன். இப்ப சமீர் ரிஸ்வி பண்றாங்க, அவர் இன்னைக்கு மேட்ச்ல ஆடல, மேபி செகண்ட் ஹாஃப் இருந்தா அவர் இம்பாக்ட் சப்பா இருந்திருப்பாரு, அது டிபேட்டபிள் தான். ஆனா இந்த டாப் ஆர்டர் ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்காம இருக்க மாதிரி தான் இருக்கு. ரச்சின் ரவீந்திராவை இன்னைக்கு ஆட வச்சிருக்கலாம்.
ஏன்னா அவர் சேப்பாக்கில் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எனக்கு எப்படி இருக்கு இப்போ சிஎஸ்கே பாக்குறப்பன்னா, இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல லேப் அட்டெண்டரோ டீச்சரை விட லேப் அட்டெண்டர் வந்து ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. டீச்சர் என்னதான் சொன்னா கூட அவங்க கிட்ட கேட்டு தான் பண்ண முடியும். இப்ப அந்த லேப் அட்டெண்டர் லீவ் ஆயிட்டாங்க, ஒரு டீச்சர் வர்றதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நம்ம போயிட்டு இதை தூக்கி இதுல போட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று போட்டு குழப்பி விடுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு இப்போ சிஎஸ்கே டீம் பாக்குறப்போ. நான் லேப் அட்டெண்டர்னு சொன்னது தோனியை தான். தற்கொலை ப்ரோ. போன மேட்ச் மாதிரி 170 180 அடிச்சிருந்தாங்கன்னா அப்ப நீ டிபேட் பண்ணலாம். பேட்டிங் ஒழுங்கா பண்ணல, லைன் அப் ஒழுங்கா இல்லன்னு அங்க ஸ்கோர் வந்துருச்சு. சோ அப்ப அவங்க தாட் கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பவுலிங் தான் சொதப்பிருக்காங்க. அதெல்லாம் மட்டும்தான் பாக்கணும். நாம செகண்ட் ஹாஃப் நல்லா ஆடிட்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ பவர் பிளே 6 overs 50 அடிச்சிட்டாங்க. இதுக்குமே எவ்வளவு வேணும்? இன்னும் மிஞ்சி போனா ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். ஓகேவா? அதனால நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசவே முடியாது. போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்பி ரன் அடிக்காம போயிருந்தாதான் நம்ம பேசவே முடியும். இப்பயும் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. தயவு செய்து ஓப்பனிங் போயிட்டு ஒழுங்கா ஆடிடுங்க, அப்பதான் நம்ம ஜடேஜாவில இறக்காம இருப்போம். அதை வேணா பேசுவாங்க, கண்டி வேற எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இப்போ நீங்க பேசிக்கா கிஷோர் என்ன சொல்றாருன்னா, சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒன்னும் சேஞ்சஸ் இருக்காது. மேபி அந்த பவுலிங்ல மட்டும் அங்கங்க கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். மேபி தீக்ஷனா வரலாம்னு நினைக்கிறேன். ஆமா வருவார். இல்ல ரவீந்திரா ஃபிட்னா ரவீந்திரா கூட்டணும் வந்துருவாங்க. மிச்சல் சொதப்பிட்டாரு. அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரு சொதப்பிட்டாரு. அவரோட பால் தான் அது அவர் ஒழுங்கா அடிக்கல. அது கரெக்டா கையில அந்த பால்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், வெளியே தான் அடிப்பாரு. அவருக்கு இன்னைக்கு பரல. இப்ப அவர் சொன்ன பிரஷரும் இருக்கலாம், அவருக்கு பட மாட்டேங்குது. அவர்தான் சொல்லணும். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் அடிச்ச அந்த 4 வந்து ஒரு மிஸ்ஃபீல்டு தான். ரவி பிஷ்ணா விடுவார். அப்படியே ரபிஷ்ணா இல்ல, அந்த ஆயுஷ் பதானி விடுவார், ஒரு காவா விடுவாரு. லக்னோவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன் கொடுத்தாங்க. பட் அவங்க டே வின் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் கிரிக்கெட். பட் அட் த சேம் டைம் பாப்போம், லைக் நெக்ஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் இருக்கு. லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் பத்தி ஒரு லாஸ்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் மட்டும், என்ன பண்ணா பிளே ஆஃப் போவாங்க, என்ன மிஸ் பண்றாங்கன்னு மட்டும் எல்லாரும் ஒரு உங்களுக்கு தோன்றதை சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்றும் பெரிய மேட்ச் கிடையாது. டிசி வர்சஸ் ஜிடின்னு நினைக்கிறேன். டெல்லி யார் கேப்டன்ஷிப் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். இது மட்டும் சிஎஸ்கே என்ன பண்ணா பிளே ஆஃப் போறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குன்னு. சிஎஸ்கே வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த டாப் 2ல ருத்ராஜ் மட்டும் தான் வந்து அந்த தெய்வம் மாதிரி அப்படியே ஆடிட்டு இருக்காரு. மேபி அடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸும் கொஞ்சம் வரணும். அண்ட் ஆல்சோ ஒரு 100% ஃபிட் பிளேயர்ஸ் ஆடலாம். பிகாஸ் ரஹானே ஃபிட் இல்லையா, பரவாயில்ல, ஏன் வேற யாரா பிளேயர் ஆடலாம், ஏன் அவரை வச்சே நம்ம ஆடிட்டு இருக்கோம். ரஹானே நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ பவுலிங்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு கேம்ல அட்லீஸ்ட் 10 overs ஸ்பின் போடணும். அட்லீஸ்ட் ரவீந்திர ஜடேஜா வித் தீக்ஷனா ஆர் சாண்ட்னர் அண்ட் மேபி ஒரு மோயின் அலி ஒரு 2 over போடலாம். ஸோ அட்லீஸ்ட் சென்னையில் ஆடினா ஒரு 10 over ஆர் 8 to 10 overs அட்லீஸ்ட் சிஎஸ்கே ஸ்பின் போடணும். மற்றபடி ஐ திங்க் ஆல் பாக்ஸஸ் டிக்ட் தான். ஓகே கிஷோர், நீ வரையா ரேவந்த், நீங்க ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க. நீங்களே வாங்க. சிஎஸ்கே என்ன பண்ணணும்? பிளே ஆஃப் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அண்ட் போகணும்னா என்ன பண்ணணும்? ப்ரோ, சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த நோட்டீஸ் பீரியட்ல இருக்க முஸ்தபிசர் ரஹ்மான் உட்கார வைக்கணும், தீக்ஷனா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் 6 out of எவ்வளவு 6 out of இந்த கவுண்ட்லாம் இல்லை, எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆட்டிடியூட்ல போனாதான் நம்ம டாப் 2ல முடிக்க முடியும். ஏன்னா டாப் 2ல முடிக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதே மாதிரி 10 overs மினிமம் ஸ்பின். அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து எப்படி கேகேஆருக்கு எப்படி வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேனும் போட்டு கண்டெயின் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி வந்து ஜடேஜாவும் தீக்ஷனாவும் ஒரு ஆப்போனன்ட் டீமுக்கு கொஞ்சம் ஒரு ட்ரபிள் கொடுக்கணும். ஸோ அதான் ப்ரோ, 6 out of 4 6 out of 5 அதான் 6 out of 6ன்ற ஒரு கான்செப்ட்ல போனாதான் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப்ல போகணும்னு தோணுது. ஓகே கிஷோர், நானே போயிடுறேன். நீ நல்ல பாயிண்ட் ஏதாவது பேசுவாங்க உன்னை லாஸ்ட்ல வச்சாரு. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, திருப்பியும் அண்டர் யூட்டிலைசிங் ஆஃப் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் அது வந்து பெரிய பெரிய இம்பாக்ட காட்டிட்டு இருக்கு சிஎஸ்கே மேட்சஸ்ல. நிறைய மேட்ச் இந்த மாதிரி. ஆக்சுவலி இது என்ன நடந்ததுன்னா, வின் பண்றப்போ பேசாம விட்டுட்டோம். அந்த செகண்ட் மேட்ச் 2 over இதுக்கு கொடுத்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்தப்போ பாரு, நம்ம பேஸ் பவுலர்ஸே போட்டு டேரர் மேட்ச் எல்லாம் வச்சு வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஜிடி மேட்ச்ல விட்டதாலதான் இன்னைக்கு இது இப்படி வந்து நிக்குதுன்னு எனக்கு தோணுது. அத அப்பவே வந்து கொஞ்சம் நல்லா பேசி இது பண்ணிருந்தா கொஞ்சம் சீரியஸா எடுத்திருப்பாங்களும் தோணுது. அண்ட் பேஸ் பவுலர்ஸ் கொடுக்கறத விட ஸ்பின்னர்ஸ் கொடுத்துருவாங்களான்னு எனக்கு டவுட் தான். அண்ட் கொடுத்தா பரவாயில்ல, உங்களை ஜடேஜாவே அடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு தோத்தா பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. சோ இப்படி ஒரு சொல்லுங்க வரும்.
இல்ல நான் எனக்கு என்னன்னா தோனி வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேரல் மிச்சல் எல்லாம் ஒரு மேட்ச் தான் போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போடவே இல்லை. நடுவுல ஒரு விக்கெட் எல்லாம் உண்டா அவருக்குலாம் ஒரு 1.5 ஓவர் கொடுத்து ஏமாத்திருந்தோம். அப்படியே ஒரு ஓவர் தள்ளிட்டோம்னா ப்ராபப்ளி முஸ்தபிசூர் இப்போ 3.352. ஏன்னா இப்போ ஏன் முஸ்தபிசூர் அடிக்கிறாங்க, ஏன்னா அவரை வந்து எல்லாரும் ரீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 4 ஓவர் இவங்க தான் போட போறாங்க, இவங்கதான் அடிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. நடுவில் என்ன பண்ணோம், அந்த மாதிரி இந்த இவரு மிச்சில்லாம் ஒரு டீசெண்டா போடுவாரு. டக்குன்னு அவரு அங்க ஒரு ஓவர் மிச்சில் ரச்சின் போட்டா டக்குன்னு ரச்சின் ஒரு ஓவர், அப்படி ஒரு 2 ஓவர் போட்டாலும் மூவின் 2 ஓவர் 4 ஓவர் இவங்களே போட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஓவர் கொடுத்து அப்படியே ஏமாத்திரணும். ஆமா, இப்போ ஆக்சுவலி என்னன்னா அந்த இது முடிஞ்சோம், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சதா இருக்கட்டும், இல்ல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அடுத்த ஓவர் ஒரு ஸ்பின்னருக்கு கொடுத்து தள்ளி விட்டுருவாங்க ஒரு 6 பால. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு குமுலேட்டிவா ஒரு ரன்னா சேர்ந்து நிற்கும். அந்த ட்ரிக்கை மிஸ் பண்றாங்கன்னு தான் தோணுது. அண்ட் கிஷோர் சொன்னது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேவையான ரன் வந்திருக்குதான். ஸ்டில் நான் என்ன சொல்றேன், நான் அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் டிபேட்டுக்கு வந்தனாலே தப்பா ஷார்ட் ஆடி அவுட் ஆனாங்க பேட்ஸ்மேன் சொன்னதுக்கு அந்த ஸ்லாட் தான் ரீசனு. அந்த ஸ்லாட்டை அவங்க சீல் பண்ணிக்கணுன்றதுக்காக விளையாடுற மாதிரி இருக்கு. அண்ட் எதுக்கு கான்பிடன்ஸ் இல்லாம ஆஃப் ஃபிட் பிளேயர்ஸை வந்து யூஸ் பண்ணி போறாங்க ஒரு ஸ்குவாட்ன்றது எனக்கு அது சரியா படல. நீ 2-3 மேட்ச் வெளியே உட்கார வச்சு வேற ஒருத்தவங்களை ட்ரை பண்ணி கூட போகலாம். ஸ்டில் அந்த ரெப்யூட்டேஷனுக்காக கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்கன்றதுக்காக கொடுக்குறாங்க. அது பிக் டைம். இதுக்கு மேல அது நம்மள பைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பேட்டிங்கை பத்தி பேசுனதுக்கும் காரணம் என்னன்னா, திருப்பி ருத்துராஜே 100 ரன் 70 ரன் அடிச்சுட்டு இருக்க முடியாது. தூபாவே மேட்ச் 60 ரன் அடிச்சுட்டு இருக்க முடியாது. அது என்னைக்காவது வந்து திருப்பி அவங்கள கழுத்தை சுத்திக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் 341 ரன் ருத்துராஜ், 311 ரன் தூபே, அதுக்கு அடுத்து 140 ரன் ரச்சின் ரவீந்திரா, அதுக்கு கீழே போனா 80 ரன்னுக்கு மேல கம்மியா தான் இருக்காங்க. ஸோ இவங்க குமுலேட்டிவா அவுட் ஆயிட்டாங்க. 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங் லைன் 140 160 ஆகும். அது எஸ்ஆர்எச் மேட்ச்ல பார்த்தோம், எல்எஸ்ஜி மேட்ச்ல பார்த்தோம். இந்த மாதிரி தான் நடக்கும். இதுதான் பிரச்சனை பேட்டிங் லைன் பொறுத்த வரைக்கும். சரி கிஷோர், இப்போ அலிபாய்லாம் வந்துட்டாரு. சோ அலிபாய்லாம் கொஞ்சம் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். சோ பாப்போம். லைக் கிஷோர் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவங்க 11ம் ஓவர்சீஸ் பேரையும் ஷஃபிள் பண்ணிட்டே இருக்காங்களா, அதான் பிரச்சனை. இப்போ அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க மொயின் அலியை. ஸோ அவருக்கு பெருசா கான்ட்ரிபியூஷனே பண்ண முடியல. அதுக்கு ஒரு பேட்டர் ஆட் பண்ணலாமா, அப்படி ஏதாவது போயிடுவாங்களோன்னு யோசனையா இருக்கு. டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு ராணா உட்கார வச்சுட்டு சமீர் ரிஸ்வி உள்ள எடுத்துட்டு வருவாங்க. உட்கார வைக்க மாட்டாங்க ப்ரோ. இல்லப்பா புரியுது. ஆனா அவரு கான்ட்ரிபியூட்டே பண்ணல இந்த சீசனு. அண்ட் அவரு இன்னும் நிகில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்கார வைக்கலாம். இப்போ ப்ரெஷர் கேம்ஸ் வந்துருச்சுல்ல. 6ல 4 வின் பண்ணோம், 5 வின் பண்ணாலும் கான்பிடண்டா உள்ள நம்ம டாப் 2, 4 வின் பண்ணாலும் 3 4 மாதிரி தான் வரும். சொல்லு கிஷோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங்க்கு போயிடுறேன். பவுலிங்ல நான் முதல்ல சொல்லியிருக்கேன், என்னை பொறுத்தவரை டீச்சர் ஆடிடணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் மேட்ச் எல்லாரையும் அவரை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பிளேட் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜடேஜாவை நல்லா யூஸ் பண்ண போறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் தேவையில்லை. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் சப்போஸ் நான் அங்க ஏதாச்சும் சின்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தா கூட நான் ஒரு மூவ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, நம்ம இப்ப பேசிட்டோம், அஜிங்கியா ரஹானேவும் சரி, தீபக் சஹரும் சரி, ஆஃப் ஃபிட் சொல்லிட்டோம். ஒண்ணுமே இல்ல. 2014 அப்புறம் எண்ட் இயர் 10ல கேகேஆர் என்ன பண்ணாங்கன்னா, மிட் ஆஃப் த சீசன்ல பஞ்சாப் வந்து பால் வால்டாட்டின்னு ஒருத்தர் டக்குன்னு உள்ள கூப்பிட்டு ஓப்பனிங் ஆட வச்சு அவங்க பாட்டு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதே மாதிரி கேகேஆர் ஏதோ ஒரு சீசன்ல வெங்கடேஷ் ஐயரை மிட் சீசன்ல கூப்பிட்டு நல்லாவே வந்துட்டாங்க. க்ளோஸா வந்து குவாலிஃபை ஆனாங்களா, அவளையா எதுவும் ஆச்சு. அதே மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். ஒரு நிமிஷம், வெங்கடேஷ் ஐயர் பத்தி மட்டும் சொல்லிடுறேன். வெங்கடேஷ் ஐயர் வந்தது துபாயில. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெக் வந்து இந்தியால நடந்து கட் ஆயிடும் கோவிடால. துபாயில இது வந்து ஃபைனல். நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான்டா. நான் அதை பினிஷ் பண்ணடா, ஒரு வீடியோ கிடைக்கும்ன்றதுக்காக. நீ தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆட் பண்ண வரேன். செகண்ட் லெக்ல துபாயில ஓப்பனிங் இறக்குவாங்க. சூப்பர் பாயிண்ட். ஓபனரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபைனல்ஸ் வருவாங்க. ஃபைனல்ஸ்ல சிஎஸ்கே கிட்ட உதப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்ப சென்னை எதுவும் பண்ண வேணாம், ஒண்ணுமே இல்ல. அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தேவையில்லாம அவங்க கோச் இல்ல நீ ஸ்பின்னரை நல்லா அடிக்கிற, மிடில் ஆடுன்னு சொல்லிட்டு சமீர் ரிஸ்வியை மிடில் ஆக்கி விட்டாரு. இப்ப எதுவும் பண்ணாம தூக்கி சமீர் ரிஸ்வி ஓபன் போட்டாங்கன்னா 6 மேட்சும் பேர்த்து முடிஞ்சிடும். அசால்ட்டா 6 வின் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்க. அந்த மூவ் பண்ணாங்கன்னா பயந்துருவாங்க கண்டிப்பா. அந்த மைண்ட் அதை நுவான் துஷாரா அதோட இது பெரிய மூவ். ஆனா அது ஒர்க் ஆகுமான்றது சிஎஸ்கே கிட்ட தான் இருக்கு. இல்ல நாங்க பழைய பேட்டர்னே ஃபாலோ பண்றோம்னாங்கன்னா ரஹானேவை ஃபுல் ஃபிட் பண்ணணும்.
இல்லைன்னா கன்ஃபார்ம் விக்கி சொன்ன மாதிரியோ பிரசாத் அவர் சொன்ன மாதிரியோ ஓப்பனிங் சொதப்புவாங்க, பின்னாடி வந்து டூபேவோ இல்லைன்னா ருத்ராஜ் கஷ்டப்பட்டானோ இல்ல மேபி தோனியே 12 பாலுக்கு 50 அப்படிலாம் ஆடுற மாதிரி தான் போற மாதிரி நிலைமை வந்துடும். அதுதான் இது மட்டும் தான் பண்ணணும். இதை பண்ணா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடலாம். ஆமா கிஷோர், நீ சொன்னது நல்ல பாயிண்ட் தான். அது இதுவுமே நான் ஆட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். இந்த பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ற பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி இப்ப தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பாக்குறப்போ ரச்சினும் ருத்ராஜும் பயங்கரமா இருக்காங்களே, ஐயோ இவங்கதான் வந்து இவங்க விக்கெட் எடுத்தாதான் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ அந்த வீக் லிங்க்ஸை பிடிச்சி ரொம்ப கான்பிடண்டா வந்து பவுல் பண்றாங்க ரச்சின் ரவீந்திராக்கு. ருத்ராஜ் திருப்பி கான்ட்ரிபியூட் பண்றாரு பேட்ல. அண்ட் இன்னைக்கு மோஷன் கான்லாம் நல்லாவே அடிச்சாரு, லெஃப்ட் ஆர்ம் சீமரு. அவரு இப்போ ஒரு நல்ல டச்ல தெரியுறாரு. இப்ப நம்ம எஸ்ஆர்எச்சை பார்த்து ஏன் பதட்டம் மாறாங்க, எம்ஐயா பார்த்தாலும் பதட்டம் தான் ஆவாங்க. ரோஹித், இஷான் கிஷனை பார்த்தா. அண்ட் ஆர்ஆர் திருப்பி கேகேஆர் எடுத்துக்கிட்டா யாரெல்லாம் சாலிடா தெரியுறாங்கன்னா அந்த 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து வெளுத்து வாங்குவாங்க, 80 ரன் அடிப்பாங்க விக்கெட் எடுக்கலன்னா. அப்படி இல்ல சிஎஸ்கே எப்படி இருக்காங்க, திருப்பி அந்த ட்ரெடிஷனல் வேலை தான் போறாங்க. இம்பாக்ட் பிளேயரும் கையில வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெடிஷனல் பேட்டர் எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு பண்ணது 2மே ட்ரெடிஷனல் பேட்டர், டச் பிளேயர்ஸ். ஒரு 58 ரன் வந்ததுன்னா நல்ல ஸ்கோர்பா, அதுக்கப்புறமா நம்ம லான்ச் பண்ணுவோம் மிடில் ஓவர்ஸ்லாம் போறாங்க. அது வந்து ஒரு இப்போ ஒரு பழைய ஃபார்மேட் ஆஃப் சீயிங் T20 கேம்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுங்க, இல்லை நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். அதோட வேற சொல்ல போனா இதுக்கப்புறம் ஆடப்படுற சென்னை ஆடப்படுற எல்லா டீமும் இன்க்ளூடிங் எஸ்ஆர்எச் அவங்க ஓப்பனா சொல்லணும்னா டாப் 10ல எனக்கு தெரிஞ்சு 7th 8th தான் இருப்பாங்க பவுலிங் லைன் அப்ல. அவ்வளோ பவுலிங் நல்ல பவுலர்ஸ் அவங்க கிட்டயும். எஸ்ஆர்எச் கிட்டயும் நல்லா இல்ல, பஞ்சாப் கிட்டயும் நல்லா இல்ல, குஜராத் கிட்டயும் நல்லா இல்ல. சோ சென்னை ஈஸியா உள்ள வரும். அதுக்காக நீ கொஞ்சம் அவுட் சைட் பாக்ஸ் திங்க் பண்ணணும், வேற எதுவும் இல்ல. இல்லையா இந்த பிளேயர்ஸ பக்காவா ரெடி பண்ணணும், அவ்வளவுதான். பண்ணா அவர் ரேவன் சொன்ன மாதிரி 6 வின் பண்ணிடலாம் கன்ஃபார்மா. சரி ப்ரோ, நாளைக்கு பேசலாம். நாளைக்கு ஜிடி வர்சஸ் டிசி. ஜிடி எனக்கு எப்பவுமே ஜிடி தான் வின் பண்ணணும்னு சொல்றேன். ஜிடி தான் போவேன் நானு. ஐயோ வேணாம், டிசி வின் பண்ணணும். நான் அதுதான் சொல்ல வந்தேன். இப்ப மட்டும் ஜிடி வின் பண்ணாங்க, இப்ப நம்ம எத்தனை பேர்கிட்ட தான் போட்டி போறது மாதிரி ஆயிடும் கன்ஃபார்ம். இல்ல நம்ம இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அடுத்த 6 மேட்ச் இருக்கா, அதுல வந்து 6 மேட்ச் ஜெயிக்க போனோம், அட்லீஸ்ட் 5 மேட்ச் மாட்டோம். சோ நம்ம பிளே ஆஃப் போயிடும். சோ இனிமே நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளே பார்க்க கூடாது. ஏன்னா வேற டீம் ஃபேன்ஸ் மாதிரி நம்ம ஆயிடுவோம், கால்குலேட்டர் எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த சீனே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி எஸ்ஆர்எச், ஆர்சிபி, அப்புறம் எஸ்ஆர்எச், ஆர்சிபி, கிங்ஸ் 11ஓட 2 மேட்ச் இருக்கு. சோ எல்லாமே ஒரு நார்மல் பவுலிங் தான். நார்மலா இல்ல, டீசென்டான ஒரு பவுலிங். நம்ம பயப்படுற மாதிரி எல்லாம் பெருசா யாருமே கிடையாது. சோ இவங்க எல்லாரோடையும் நல்லா அடிமிட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இனிமே நம்ம டேபிள் எல்லாம் பாத்துட்டு இருந்தா அவ்வளவுதான். நம்மளுக்கு அவ்வளவுதான், இவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கணும், இவன் ஜெயிக்கணும் ஆயிடும். சோ அப்படி இருந்தா கூட நாளைக்கு நான் டிசி தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன். சோ மேபி பிகாஸ் ஆஃப் ரிஷப் பந்த். சோ டிசி ஜெயிச்சா நல்லா இருக்கும். சோ எனக்கு என்னமோ நானுமே ஆக்சுவலி ஜிடி வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். எனக்கு ஜிடி பிடிக்கும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸ்டில் டிசியும் கூட ஒரு நல்ல டீமா இப்போ கம்பினேஷன் செட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. ஒன்னே என்னன்னா ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சு போனாங்கன்னா கஷ்டம் தான். அவங்க இப்பவே சொல்றேன், நாட்கியாவோ ரிச்சர்ட்ஸனோ வச்சுட்டு திருப்பியும் ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணி ஷாயோப்ஸை வெளியே தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் ஒரு குழப்பினாங்கன்னா ஜிடி வின் பண்ணிருவாங்க கண்டிப்பா. அவங்க ஃபேஸர் மேக்ராத் ஓப்பனிங் ஆடணும். ஓப்பனிங் ஆடி அவருக்கு பட்டு ஒரு 60-70 குயிக் ஃபயர் அடிச்சாருன்னா ஆனவே டிசி தான் ஃபேவரட்ஸ். சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லு. இல்ல ஃப்ரேசர் மேக்ராத் கன்ஃபார்ம் ஓப்பனிங் இறக்க மாட்டாங்க, அது மட்டும் கேரண்டி. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பயங்கரமான 2 ஸ்பின்னர் இருக்காங்கடா, ரஷீத் கான் அந்த பையன், அவங்க போட்டுருவாங்கடா. அவரோட வீக் ஜோனை கண்டுபிடிச்சு போட்டு எப்படியாச்சும் எடுத்துருவாங்க. அதனால ஆனா சூப்பர் தான், பரவாயில்ல. அவங்க 2 பேரும் டேக் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வார்னர் ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருந்தா நாளைக்கு நான் நின்று ஆடிடுறேன், ஒரு 50 ரன் அடிச்சிடறேன், ஒரு 100 ரன் அடிச்சிடறேன்னு சொல்லிட்டு பாலை சாப்பிட்டு அவரே ஃபுல்லா ஆடுவாங்க எனக்கு தோணுது. அப்புறம் மெக்ரிக், ஃப்ரேசர் கம்மியா. ஓகே நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன், நீ திருப்பி கண்டினியூ பண்ணு. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் டிசி அந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம் வந்து ரொம்ப குட்டி கிரவுண்டு, ஹிட்டிங் டீம் வந்து வின் பண்ணுவாங்க. இவங்க வந்து குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல போட சொல்லி உங்களை டோட்டல் போட சொன்னாங்கன்னா அவங்க ஒரு தடுக்கினத்தவங்க. அவங்க சேஸ் பண்ண சொன்னா நீ எவ்வளவு வேணாலும் சேஸ் பண்ணுவாங்க அவங்களுமே. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட சொல்லி ஒரு நல்ல ஸ்கோர் போடுனா இவன் கில்லு வந்து நின்னுவாரு, சாய் சுதர்ஷனும் தட்டி ஆடுவாரு, சாயாவை சேர்த்துப்பாங்க, மில்லரும் வந்து தட்டி ஆடுறாரு. மில்லர் வந்து ஒரு 14 ஓவர்ஸ்க்கு மேல வந்தா பயங்கரமா ஆடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா இவங்க ஃபேவரட்ஸ், செகண்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா ஜிடி ஃபேவரட்ஸ், அவ்வளவுதான்.
கரெக்ட். இல்ல கரெக்ட். ஓகே ரேவன். அதேதான் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி அந்த டெல்லி பிச் வந்து சேசிங் கொஞ்சம் லாஸ்ட் டைமே பார்த்தோம் SRH எப்படி அடிச்சாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் யார் ஆட போறாங்கன்றது குருஷியலா இருக்கும். ஸோ யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு வந்து சாய் கிஷோர் நல்லா பண்ணணுன்றதுல எனக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸா இருக்கு. சாய் கிஷோர் சம பவுலர், சம ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். அவருக்கு மொத்தமாவே ஒரு IPL ஒரு 10 மேட்ச் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் ரெஸ்ட் ஆஃப் தி மேட்ச் GT விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே சாய் கிஷோர் நல்லா பண்ணா எனக்கு நான் பர்சனலா ஹாப்பியா இருப்பேன் ப்ரோ. அதான். ஓகே யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? CSK ஃபேனா சொல்லணும்னா கண்டிப்பா டெல்லி தான் ஜெயிக்கணும் ப்ரோ. டெல்லி ஆக்சுவலி டெல்லி வின் பண்ணா டெல்லிக்கு 4th வின், அது எல்லாரும் மறந்துட்டீங்க. அப்புறம் இல்ல DC எனக்கு ஈக்குவலா வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நம்மள என்ன நிலைமையில உட்கார்ந்து எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், அப்கோர்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் இஸ் a நியூ கேப்டன், பட் தோனி இருந்தா 4 டிஃபீட் கண்டிப்பா 2 டிஃபீட்டா இருந்திருக்கும். 2 பேர் தலைவன் ஜெயிச்சிருப்பா எப்படியாவது. இல்ல நீங்க சொல்ற மாதிரி தோனி இருந்தனா கண்டிப்பா லாஸ்ட் ஆஃப் முஸ்டாபிஸ் கொடுக்காம ஷர்தால் தாக்கூர் துஷார் தேஷ்பாண்டே ட்ரை பண்ணிருப்பாரு. ஆமா இது நானும் அதுதான் நினைச்சிருக்கேன். அது வந்து தோனி ஈகோட விளையாடுவாரு. நீ என்ன பிஸ் தான் நினைக்கிறேன், நான் கொண்டு வரேன் பாரு சஹார போடுறா அப்படின்னு சொல்லிருப்பாரு தோனி. எனக்கு நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் ஷர்துல் தாக்கூர் தான் போட்டிருப்பாரு லாஸ்ட் ஓவர். அண்ட் துஷார் தேஷ்பாண்டே அவர் லாஸ்ட் 2 சீசன் பண்ணிருக்கனால அவரும் ஹை சான்சஸ் இருக்கு முஸ்தபிஸருக்கு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா 10 ரனவே அடி வாங்கிட்டாரு. இல்ல பிஸ் வந்து பிரெடிக்டபிள் ஆயிட்டார்ல, அவர் அங்கதான் போட போறாரு பாரு. நிக்கிறதே அவுட் சைட் ஆப்ஷன் தான், நிக்கிறதே அப்படிதான் நிக்கிறாரு. எனக்கு தெரியும் நான் அப்ப கூட இந்த பிரேக் விடும்போது கூட நினைச்சேன் ஜடேஜா போடலாம் 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஒரு மாதிரி எரிவாரு ஜடேஜா, அடிக்கிறது கஷ்டம் பிச்சாறது கஷ்டம்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் தான் தோனினா. அஸ்வினே சொல்லிருப்பாரு நிறைய டைம். ப்ரோ அஸ்வின் எனக்குமே கூட தோணுது. சொல்லுங்கப்பா. சாரி ஒரே பாயிண்ட் மட்டும். அஸ்வினுக்கே அந்த மாதிரி ஆச்சு. எனக்கு 2018ல டெபு கேப்டன் பண்றாரு பஞ்சாபுக்கு, 7க்கு 6 ஜெயிச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் அப்படியே தோத்து டோர்னமெண்ட் வெளியே போயிருப்பாங்க. 7 out of 6 ரொம்ப எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி 2018ல இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து எல்லா மேட்சும் தோத்துருப்பாங்க செகண்ட் ஹாஃப் அவங்க. சரி ப்ரோ, கேப்டன்சி நான் நாளைக்கு ரிஷப் பந்த் அண்ட் சுப்மன் கில் நான் ரொம்ப யோசிக்க வருது இல்ல. சோ இவனுங்க தான் ஆடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சோ ஓகே நான் போயிடுறேன். நான் ஃப்ரேசர் மெக்ரெக் அண்ட் குல்தீப் யாதவ் கன்ஃபார்ம் மினிமம் கேரண்டின்னு தோணுது எனக்கு. அதனால இல்ல கலீல் அகமது அண்ட் குல்தீப் 2 பேர்ல யாரோ ஒருத்தர். எப்பவுமே ஒரு ஆள் தான் கன்ஃபார்ம். கில்லு கூட 100 அகமது இல்ல ஃப்ரேசர் மெக்ரெக் ஆள் தான். ஓகே நீங்கப்பா? ப்ரோ நான் வந்து பிருத்திவி ஷா அண்ட் சாய் கிஷோர் ப்ரோ. சாய் கிஷோரோட பிகெஸ்ட் ஃபேன் நீங்க தான் போல இருக்கீங்க. நல்லா பண்றாரு. நாளைக்கு சாய் கிஷோர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுவார் பாரு. உங்க கட்டை தூக்கி போடுறேன், நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன், அவரை டாக் பண்ணி. கண்டிப்பா ப்ரோ. சொல்லுங்க கிஷோர். ஆமா இல்ல அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் போலர் தான். இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கேப்டனும் ஆயிட்டாரு, ரஞ்சி ஃபைனலும் கொண்டு வந்தாரு, லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு, நிறைய சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. நிறைய டீம்ல அன்கேப்பாவே இருந்துட்டாரு, சேர்க்காமே போயிட்டாங்க. இவங்க தான் ட்ரை பண்ணாங்க, இவங்களும் அந்த அளவுக்கு இது கொடுக்கல, அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கல. பட் கொடுத்த மேட்சே சூப்பரா போட்டாரு. போய் ஹைலைட்ஸ் தான் பார்த்தாரு மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அவர் விக்கெட்ஸ் பால் எல்லாமே சூப்பர் பால், ரொம்ப டஃபா கஷ்டப்பட்டு பேட்ஸ்மேன் ஆட போயிட்டு அவுட் ஆனாங்க. ஈஸியா விக்கெட் த்ரோ பண்ற மாதிரிலாம் இல்ல. சஷாங்க் சிங்கும் சரி, விஜய் சர்மாவுக்கும் சரி, ஹர்ப்ரீத் பாருக்கு தைரியமா நம்பி 18 ஓவர் கொடுத்திருக்காரு இவரு சிவம் கில். அதுக்கு முதல்ல அப்ரிஷியேட் பண்ணோம். அவர் நம்ம அட்டாக்கா போயிருக்காரு, 12 பால் 29, இவரு அவர் விக்கெட்டே எடுத்திருக்காரு. உண்மையா ரொம்ப நல்ல பயங்கரமான பிராக்டிஸ் பண்ணிருக்காரு, ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. அது கன்ஃபார்மா அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். சீரியஸா இதோட லைவ் வேணா கட் பண்ணிடலாம். சும்மா பேசிட்டு இருக்கணும் தோணுதுன்னா லைவ் முடிஞ்சதோ கண்டினியூ பண்ணலாம். யாரும் லீவ் மட்டும் ஆகாதீங்க. ஓகே நாளைக்கு மேட்ச் ரிவ்யூட நாளைக்கு வந்து மீட் பண்றோம். பாய். ஓகே பை ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க.